பரணி, கேக்குதா பரணி? கேக்குது பிரகாஷ் ப்ரோ. ஏன் பிரகாஷ் ப்ரோ லேட்டா போடுறீங்க? இப்பதான் பரணி வீட்டுக்குள்ள வந்தேன். இந்த கரெக்டா நீ வரும்போது ஃபோன் அடிக்கும் போதான் வந்தேன். ஆரம்பிங்க பரணி அப்டேட்டோட. ஓகே. விஸ்வநாதன் சென்ஸ் அதோட தமிழ் தேங்க்ஸ் கிவிங் மீட் நாளைக்கு நடக்குது. அப்புறம் சாய் அபிங்கர் அவரோட அடுத்த ஹிந்தி சாங் வந்து ரதிமா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. ஒரு பிரேக்கப் சாங், ஒரு பெப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஜனநாயகன் அது வந்து ஆகஸ்ட் 21 ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரேமுலு படத்தோட ரீமேக்குன்ற பேரில் ஹிந்தி ஃபிலிம் ஒன்று பிரேம கீர்த்தனு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து தமிழ் ஐடல் அப்படின்ற ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. மியூசிக் டேலண்ட் ஷோ சோனி விழா அந்த சேனலில் வரும். அப்புறம் சோனி லிவ்லேயும் வரும். நாளைக்கு டிஜிட்டலாக ரிலீஸ் ஆகிற படங்கள்னு பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி 5, ரொமேரியா, ரோஸ் ஆஃப் நெவேடா. அப்புறம் இந்த வாரம் முக்கியமாக வர படங்கள்னு பார்த்தீங்கன்னா கலிஃபா, ராமின் லீலா வராது சாரி, கலிஃபா, மொதராத்திரி, பெத்லஹேம் குடும்ப யூனிட், இருமுடி, இன்சிடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர், அப்புறம் டோனி மிட்டினி. இதெல்லாம் தான் மேஜராக வர படங்கள் இந்த வாரம் தியேட்டருக்கலா. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் ராமன் லீலா வராதாண்ணா கன்ஃபார்மா? ஆல்மோஸ்ட் ஓகே. இன்னும் அந்த சென்ஸ் முடியலைங்களா அது? இந்த டைட்டில் அந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்கு. இன்னும் இதாகலன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அது மோஸ்ட்லி வராது அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அந்த படத்தை பத்தி? சர்டிஃபிகேட் கைக்கு வரல பாருங்க. செஞ்ச சர்டிஃபிகேட் கைக்கு வந்தா தானே நீங்க சொல்ல முடியும். அவங்க வந்து ரகுவின் லீலான்னு மாத்தினாலும் அவங்க தான் ஃபீல் பண்றாங்களா? ராமின் லீலான்னு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த படத்தை ரகுவின் லீலான்னு ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம டைம் வேணும்ல. திடீர்னு 2 நாள்ல சர்டிஃபிகேட் அவங்க நாளைக்கே கொடுத்தாலோ எப்படி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்றது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. அதாவது கொஞ்சம் ப்ரொமோஷன் டைம் இருக்கு. நல்ல முடிவுதாங்க நினைக்கிறாங்க. இதே ஒரு ப்ரொமோஷனா பண்ணலாம். பட் அவங்க பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஐயப்பன் இப்பதான் ட்வீட் போட்டிருக்காரு. ராமன் லீலா வந்து ராமண்ட லீலா டைட்டில் சேஞ்சு இன் சினிமாஸ் ஆகஸ்ட் 21. சர்டிஃபிகேட் கைக்கு வந்தோடனே டேட்டா போட்டுருவாங்க. சர்டிஃபிகேட் கைக்கு வர்றதே அவங்க ஒரு குழப்பம். அவங்க இதே ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தலாம். ஆனா டைட்டில் மாத்திட்டு அதுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக டைம் எடுத்தாங்கன்னா வேஸ்ட். ஹலோ ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ பிஏஹெச் எப்படி ப்ரோ தமிழ்நாட்டுல போகுது? ரீசெண்டா போதா ப்ரோ? நல்லா போதா ப்ரோ? அதாவது தமிழை விட தெலுங்கு சூப்பரா போகுது. ஓவர்சீஸ்ல வந்து பயங்கரமா. தமிழை விட தெலுங்கு சூப்பரா போகுது. ஓவர்சீஸும் சரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அந்த ஏரியாவும் சரி, தமிழை விட தெலுங்கு சூப்பரா போகுது. சூர்யா தீபாவளிக்கு வந்துடும். இப்போ வரை தீபாவளி தான். நானும் எந்த மாற்றமும் இல்லை. அதுல டீமும் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றினாங்கன்னா உண்டு. அது டீச்சர் அது எப்போ இந்த படம் ஓடி 2 வாரம் கழிச்சு தான் அதை ஆரம்பிப்பாங்க. செப்டம்பர் 1st வீக்ல இருந்து அதை ஐடியா பண்ணுவாங்க. சாரி, ஐயப்பன் ட்வீட் நானும் இப்பதான் பார்த்தேன். டைட்டில் சேஞ்ச் அண்ட் சென்சார்டுன்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ சென்சார் ஆயிடுச்சு போல. அப்போ படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சென்சார்டுன்னு போட்டாலே வந்துடும். ராம் அண்ட் லீனானா படத்தை அவங்க ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையில்ல, டைம் தேவையில்ல, அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். இல்லை ஆகஸ்ட் 21 தான் போட்டிருக்காரு அவரும் ஐயப்பன். ஓகே, ரிலீஸ் ஆகட்டும், எல்லாம் நல்லதுதான். மொதராத்திரி வருதுல்ல? மொதராத்திரி வருது ப்ரோ. என்ன படம்? மொதராத்திரி. அப்படியா? என் காலத்துல நவராத்திரி கட்டிச்சு. நவராத்திரி நமக்கு அது நம்பாலியே அதை விசாரிக்கிற அப்படி அப்படின்னு பார்த்தேன். வருது விஷால். கேள்விப்பட்டேன் அந்த படத்தை பத்தி. அதாவது நானும் 2-3 கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸுக்கு வருஷத்துக்கு இத்தனை படம் கொடுத்தாகணும்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மைத்ரி. ஓகேவா? அதனால அவசரமா எடுத்து அவசரமா ரிலீஸ் பண்ற படம் இது. படம் நல்லா தான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த டீமுக்கு டோட்டலா டைமே கொடுக்காம ரொம்ப ரொம்ப
ப்ரெஷரை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். சொல்ல போனா ஜூலைல தான், அதாவது இப்போ போன மாசம் ஜூலைல தான் படத்தோட ஃபைனல் அவுட்புட்டே ரெடி ஆயிருக்கு. அதாவது ஃபைனல் அவுட்புட் மீன்ஸ் நான் சொல்றது ஷூட்டிங் முதற்கொண்டு முடிச்சு எல்லாம் ரெடி ஆகுறதுங்கிறது ஜூலைல தான் ஆயிருக்கு. ஆனா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 21 டேட்டா போட்டாங்களாம். டேட்டா போட்டு நீங்க எனக்கு அதுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண வைக்கிறாங்களாம். படம் ஆனா நல்லா வந்திருக்காங்க, கண்டென்ட்டா நல்லா வந்திருக்கு. அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்காம, ப்ரொமோஷன் டைம் எந்த டைம் எதுவுமே கொடுக்காம, ஜஸ்ட் இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கூட போட்ட டீலுக்காக அவங்க எப்படியும் வருஷத்துக்கு இத்தனை படம் கொடுத்தே ஆகணும் டீலாம். அந்த டீல் அடிப்படையில் அவங்க இது மாதிரி சின்ன படமா டக்கு டக்குன்னு எடுத்து நிறைய படம் ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது பேக்கப்புக்கு இதெல்லாம் நான் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேக்கப்புக்கு தான். பெரிய படங்கள் எதுவும் டக்குனு ரிலீஸ் பண்ண முடியாது, நெட்ஃபிளிக்ஸ்ல டீல் போட்டு இந்த படத்தை இது மாதிரி ஒரு படம் 2 3 படத்தை எப்போ இறக்கி விட்டுறலாம் ஐடியா பண்றாங்க. அப்படிதான் 2 3 சின்ன படம் இன்னும் தயாரிக்க போறாங்களாம். அப்படி பார்த்தா பாலன் கூட நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்துருக்கலாமே பிரகாஷ் ப்ரோ, ஜிஃபேல போய் கொடுத்துருந்தாங்க. பாலன் முழுக்க முழுக்க அவங்க தயாரிப்பு இல்லை, கேவிஎன் தயாரிப்பு பிளஸ் மற்ற எல்லாம் ஏகப்பட்ட இது. மைத்ரி, நான் சொல்றது மைத்ரி. ஓகே ஓகே. தரணி எதுவும் போட்டா அப்படியா லைட்டா. சரி, எனக்கு இது இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க வேற. இப்போ இந்த இந்த ரீமேக் ட்ரெய்லர் பாத்தீங்களா? அதாவது பாத்தேன் நான் ஃபர்ஸ்ட் யாரோ டைம்ல ட்வீட் பார்த்தேன், ரீமேக் பண்ணதெல்லாம் விட்டு தொலைங்கடாங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஓ அப்படின்னா சரி, என்ன படம் ரீமேக்னு தெரிஞ்சுக்கலாங்கிறத ட்ரெய்லர் பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஆவேசம் ட்ரெய்லர் தான். ஆவேசம் என்ன பகத் பாசிலே காணா, ஆயுஷ்மான் குரானாலாம் வராரு ஆனா பகத் பாசில காணாம அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். ஆயுஷ்மான் குரானா வந்தது, அது வேற கன்ஃபியூஸ் ஆகுது. வந்து பகத் பாசில காணாம வச்சுட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு இப்ப ஆவேசத்து மாதிரி காணா, என்னன்னு பார்த்தா பிரேமலு வருது. என்னடா பிரேமலுவா ஆவேசமா ஒன்னும் புரியலையே அப்படின்னு பார்த்தா பிரேமலு வந்து சொல்லி எல்லாரும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா எல்லாரும் போட்டு அப்படி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் எடுத்து வச்சிருக்காங்க, ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணதுனால அந்த பாவனா ஸ்டுடியோஸ் சொல்லி பேர் ஒன்று இல்ல, அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓ இது பிரேமலுவே தான். ஏன் இப்படி பண்றாங்க பாரு. பிரகாஷ் ப்ரோ இதுல கொடுமை என்னன்னா பிரேமலு ஹாட்ஸ்டார்ல தூக்கிட்டாங்க. விஷால் ப்ரோ சொல்லுங்க. சாரி, அதை பார்த்தேன். இல்ல பாரு, நீ மோசமா என்ன ட்ரெய்லர்னு அது. இது கீழே கமெண்ட்ல வந்து லவ் டுடேவே இப்படிதான் கெடுத்தாங்க. லவ் அப்பாவா லவ்வேப்பாவா என்னத்த போங்க. இல்ல கீழே கமெண்ட்ல இது வந்துட்டு இது கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொருத்தவங்க இது வந்துட்டு மேட் ட்ரெய்லர்னு நினைச்சேன், தெலுங்கு ஃபிலிம் மேட் ட்ரெய்லர் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னும் குபீரா இருந்துச்சு. அது ஆனா ஆக்சுவலா பரணி நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரியுமா தோணுச்சு அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது, இந்த கன்னடால ஹாஸ்டல் ஹுகுபகபுகா அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா, ஹூதிகதான்னு ஒரு படம், ஹாஸ்டல்ல நடக்கிற படம். அந்த படம் தானே? ஆமா அந்த படம் நினைச்சேன். ஆனா போதான் ஓகே இது பிரேமலுவா, ஓகே ஓகே அப்படி இருந்துச்சு. இல்ல விஷால், அந்த ஹாஸ்டல் இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா பிரேமலுல ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த காலேஜோட லாஸ்ட் டே வந்து ஒரு இதா காமிப்பாங்க. இவங்க காலேஜோட லாஸ்ட் டே காமிக்காம காலேஜ் லைஃபையே நாங்க ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் காமிக்கிறோம்னு எடுத்திருக்காங்க போல. தெரியல என்ன கதைன்னு. பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோ என்ன பரணி புரியல. கேக்குது விஷால்? என்னாச்சு? ஒன்னும் இல்ல சும்மாதான் கூப்பிட்டேன். இது என்னது, ஐயோ கேரளாலயும் ஓபன் பண்ணிட்டாங்க எல்இடி ஸ்கிரீன். ஆனா இதை விட அது பெருசா இருக்கே. ஆமா இதை விட பெருசா இருக்கே. இதை விட பெருசா இருந்துச்சு, கரெக்ட் விஷால், இதை விட பெருசா இருந்துச்சு. பட் ஆனா இந்தியாலே லார்ஜஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல தான் வரப்போதான். எனக்கு ஒரு டவுட்டுங்க, சீரியஸாவே ஜஸ்ட் ஒரு எல்இடி தானேங்க அது, அவ்வளவுதானங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ நான் சொல்றேன். ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு நான் பார்க்க. ட்ரெண்ட்ஸோடு தான் நம்ம ட்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தாரு, பார்த்துட்டு பேசினாரு. அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா டீட்டெயிலிங்கா வந்து பிக்சர் கிளாரிட்டியா வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு. நார்மல் ஸ்கிரீனோட நார்மல் ப்ரொஜெக்ஷனோட ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட், அந்த மாயால வர பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் போட்டாங்களாம், போர்ஷன்லாம் போட்டாங்களாம், ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சுகுமார் சொல்லிட்டாருங்க. என்னது இதத்தாங்க இதுக்கு வந்து சுகுமார் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. நான் அப்புறம் கேட்டாருன்றதுக்காக சொன்னேன். பிரகாஷ் ப்ரோ ஒரு வாட்டை போய் பாத்துக்கலாம் விடுங்க ப்ரோ. அதான் கோயம்புத்தூர்ல எல்லாம் வருது இல்ல. கோயம்புத்தூர்லயே பெரிய ஸ்கிரீன் கோயம்புத்தூர்ல தான் வருதான், இந்தியாலே பெரிய ஸ்கிரீன் அது அப்படிதாங்க. அது எங்க ஊரோட பெருமை அப்படிதான் இருக்கு விடுங்க. நாங்க தான் மேக்ஸ் எல்இடி ஸ்கிரீன் எபிக் திருப்பூர் தானே.
அப்புறம் வந்து சும்மா இதுக்காக சொல்லிக்கிறேன், அந்த அனிருத் அவரோட மேரேஜ் நியூஸ் வந்துச்சுல இன்னைக்கு, அது உண்மைதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பர்சனல் விஷயம்லாம் எதுக்கு பாருங்க பிரகாஷ் ப்ரோ, நான் வலைபேச்சு நியூஸ் ஒன்று சும்மா கேட்கணும். சொல்லுவோம். எனக்கு அது கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல. நீங்க தெரிஞ்சா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ்ல அந்த வலைபீச்சுங்கிற வார்த்தை இல்லாம ஸ்பேஸே நடத்த முடியாதா? ஏங்க அவங்கதான் ஆகுனா ஏங்க அவங்கதான் ஆகுனா ஒரு இடி தூக்கி இறக்கிடுறாங்க. கேட்டோன்னையுமே அந்த இந்த ரியாக்ஷன் பிரகாஷ் அண்ணன் மோகன்லாலே இல்லையா மோகன்லாலே இல்லைன்னு சொல்லி நீ கிளப்பி விட்டு போயிட்டாங்க. நான் என்ன நியூஸ் சொல்றேன், இந்த மட்டும் கேட்ச் பண்ணீங்க. அஜித் பட நியூஸ் அவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அஜித்னு இல்ல, ஒரு 4 நடிகர்கள் இருக்காங்க, 4 நடிகைகள் இருக்காங்க. அந்த மொத்தம் 8 பேரை தவிர அவங்க என்ன சொன்னாலும் நம்புங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க மீடியால அவங்களும் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு மீடியா இருந்தாங்க. மீடியால ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அவங்க 100ல ஒரு ஆள், அவ்வளவுதான். அவங்களுக்குமே எல்லா தகவலும் தெரியும்லாம் கிடையாது. அது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இது எப்படி இயங்குதுன்னு தெரியும். உங்களுக்கே இப்போ நாங்க சொல்றதெல்லாம் வச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ இவ்வளவு காலமா பாக்குறீங்க, ஸ்பேஸ் பேஸ் எல்லாம் கேக்குறீங்க, மீடியா எப்படி இயங்குது, இன்ஃபுளுசர்ஸ் எப்படி இயங்குறாங்க, இயங்குறோம், எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அதனால சில விஷயங்கள்லாம் சில பேர் சொன்னா நம்பாதீங்க. அதுல அஜித் உள்பட ஒரு 8 பேர் இருக்காங்க, 4 நடிகர்கள் 4 நடிகைகள். இந்த 8 பேர் வந்து வலைப்பேச்சில் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. மற்றபடி அவங்க சொல்ற நியூஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70% 80% இல்ல 100% கூட நியூஸ் உண்மையா இருக்கலாம். ஏன்னா சில பேர் சொல்லியே அங்க கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு மீடியால போய் எப்படியா ரீச் பண்ணணும் தான் இங்க ப்ரொடியூசர்ஸோட எண்ணமே. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில மீடியாவுக்கு நியூஸ் போகணும் அப்படின்னா அவங்களே போன் பண்ணி ஆட்களை வச்சு வாட்ஸ்அப் குள்ள கொடுத்து அதுக்கு ஒரு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறது நியூஸை. அப்படி நடக்கிறதுலாம் இருக்கு. சில பேருக்கு நெகட்டிவா போடுறதுக்கு நியூஸ் இருக்கு. இதெல்லாம் நிறைய ஓடுறதுதான். விடுங்க, சில விஷயங்கள் வெளியே யார் சொன்னாங்கன்னா சொல்லுவேன், கேட்போம், அதை பத்தி பேசுவோம். சில நடிகர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? இது அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு சில விஷயங்கள் தெரியலாம், பல விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். நல்லா விட்டுருவோம். நானே சொல்றேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா நியூஸ் வந்து நம்புவோம். இன்னும் அடுத்த மாசம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு கிளியரா. அப்புறம் என்ன பிரகாஷ் ப்ரோ, அந்த படம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து டெய்லி ஒரு நியூஸ் சொல்லிட்டே இருக்காங்க ப்ரோ. அது இது பத்தாதுன்ட்டு இந்த சண்டே கேள்வி பதில் ஒண்ணு வரும். நெகட்டிவா தான் சொல்றாங்க. அதான் கேள்வி பதில் செக்ஷன் ஒண்ணு வரும். அதுல இவங்களே ஒரு கேள்வியை சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதை பத்தி மட்டுமே. இது ஒரு வேலையா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க டெய்லி. சிம்பிள். சில பேர் சொல்றாங்க, சில பேருக்கு வந்து இப்போ நடிகர்கள் இருக்காங்கன்னா காசு கொடுத்து அவங்க செய்தியை போட்டு ப்ரொமோஷன் பண்ணணும். சில நடிகர்களுக்கு வந்து அந்த செய்தியை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணணும். சில பேருக்கு எதுவுமே அந்த சைட் கவனிப்பே இருக்கா. நீங்க என்னதான் இவங்களுக்குலாம் கவனிச்சாலும் கவனிப்பு இருக்காது. அது அஜித் சைட்ல இருந்து கவனிப்பு சுத்தமா வராது, 10% வராது. அப்ப என்ன பண்ண, முடிஞ்ச அளவுக்கு போட்டு நெகட்டிவ் போட்டு அடிச்சு 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 எப்பயாவது கல்லும் கரையாதா அப்படின்னு சுரேஷ் நடந்து ஏதாவது கவனிப்பு வராதான்னு பாக்குறாங்க. ஒரு கவனிப்பு வராது. அங்க பாட்டை போட்டாலும் சரி, படுக்கை போட்டாலும் சரி, 10 பைசா கிடையாது. அந்த கவனிப்புலதான் அந்த மயில்சாமி படத்துக்கு எய்தாப்புல இருக்கிற அந்த பஜ்ஜி கடைக்காரர் தான் சுரேஷ்ந்திரா. நீங்க ஆல்பத்தை கட்டினாலும் சரி, அளப்புறையை கொட்டினாலும் சரி, 10 பைசா கிடையாது. அவ்வளவுதான். சுரேஷ் நடந்து நீ ஒரு பதிலையும் வாங்க முடியாது, எதையும் வாங்க முடியாது. இத்தனைக்கும் என்னன்னா அவங்க வந்து இது மத்த படங்கள் அவர் பண்ற படங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் இறங்கி கொடுத்துருவாரு. ஓகேவா? அது செய்தியாவோ இல்ல வேற ஏதாவது வகையிலயோ அவங்க கவனிப்பு கழிச்சிருவாங்க. அது அவங்க ஈவெண்ட் நடத்துற ஈவெண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு மேனேஜரா இல்லாம பிஆர்ஓவா இருக்காருல்ல, அதுங்களுக்கு தான் சரியா இருக்கும். பட் மேனேஜரா இருக்க சில நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு இதெல்லாம் நடக்காது. அதனால சிவகார்த்திகனை பத்தி சில நீ சொல்றப்போ கொஞ்சம் நெகட்டிவா சொல்றது, அஜித்தை பத்தி சொல்லும்போது சொல்றது, நயன்தாரா இப்ப நயன்தாரா கொஞ்சம் ஆஃப்ல இருப்பாங்க. நயன்தாரா நீ சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க துபாயில மீட் பண்ணதுக்கு அப்புறம் இது நடந்துச்சா வந்துச்சா ஃபுல் மோர் பாசிட்டிவ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ப பாசிட்டிவ். பாத்துங்க துபாயில அவங்க அந்த கவனிப்புக்கு அப்புறம். ஓகேவா? அது இருக்கலாம். அந்த இது கூட அந்த இப்ப ரீசெண்டா ஒரு கர்நாடகா போயிருந்தாங்கல்ல, அந்த இது கூட சொன்னாங்க முதல் தமிழ்ல பேசுனது அவங்க மட்டும்தான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி ஆரம்பிச்சாங்க. இல்ல அது இப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஹே அப்புறம் ஒரு சவுண்ட் வரும். அது யாரும் நம்ம சும்மா ப்ரோ தான். அந்த வீடியோல வர சவுண்ட் தமிழ்ல சொன்ன உடனே அவர் குசி ஆயிட்டாரு. எல்லாத்துக்கும் எல்லா தமிழ் மீடியாவும் குசி ஆயிடுச்சு. ஏன்னா அது இயல்பாவே வந்தது. ஏன்னா நீங்க வந்த எல்லா நடிகர் நடிகைகளும் அங்க வந்து கர்நாடகாவில் இருக்கிறோம்னா அந்த நமஸ்கார் சொல்லி என்னமோ ஒன்று ஆரம்பிச்சாங்க, கன்னடத்துல சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது எல்லாம் ஆரம்பிக்கும் போது அங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு தப்பா சொல்றணும், சரியா சொல்றணும், மன்னிச்சிங்க ஆனா கன்னடத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் நயன்தாரா ஆரம்பிக்கும் போது கன்னடத்துல ஒரு வார்த்தை கூட பேசாம தமிழ்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு டேரக்டா இங்கிலீஷ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே போனதுங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கு. தமிழ் மீடியா அங்க ஒரு 6 மீடியா வந்திருக்கு, 6 ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. 6 ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறப்ப நீங்க வந்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்களை மட்டும் வச்சு அங்க பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அதை அவங்க மாத்தணும்னு நினைச்சு மாத்தினாங்க. அது சந்தோஷப்படுற விஷயம் தான். ஆனா அதுக்காக இருக்கலாம் தெரியாது. ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்காக வேணா பாஷா சொல்லியிருப்பாங்க இவங்க.
ஆனா எனக்கு தெரிஞ்சு துபாயில இருந்து நயன்தாரா அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் பாசிட்டிவா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாமே பாசிட்டிவா தானே இருக்கிறாங்க, எல்லாமே பாசிட்டிவ் தான், எலிவேஷனா தான் போயிட்டு இருக்குது. அப்ப பாத்துங்க, நீங்களே புரிஞ்சுங்க. அப்ப இத்தனை வருஷமா உங்களுக்கு வந்து இருந்தவங்க திடீர்னு துபாயில மீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பாசிட்டிவா மாறினாங்க, அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒன்னு சொல்றேங்க, நேத்து அந்த கேள்வி பதில் ஒரு கொஸ்டின் வரும், அதுல யாரோ ஒருத்தர் கொஸ்டின், அதாவது வந்து இந்த படம் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் அவருக்கு சேலரி இல்லைன்னா கூட வியாபார பிரகாரம் பார்த்தா 60 கோடி ரூபாய் கம்மியாகுது, அப்ப அவர் சேலரி கம்மி ஆயிடுச்சுல்ல, அப்ப அது நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கே போர் அடிக்குதுங்க. நானும் சொல்றேன், இப்ப இதுக்கு இவருக்காகலாம் முட்டும் கொடுக்க முடியாது யாரு, இந்த ஹீரோ சரி. ஏன்னா அவரு இவங்க காக்கா உட்கார பனைமரம் உழந்த கதையா சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா, அப்படியும் ஓடிட்டு இருக்க ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இவரும் மாற போறது கிடையாது, அவங்களும் மாற போறது கிடையாது. இவரு உலகம் தெரியல, சினிமா தெரியல, அதாவது எல்லாத்துலயும் ரொம்ப இப்ப இப்படி போனா இப்ப அவங்க சைடு இருந்து போய் இவங்க சைடு கடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால எதையும் கடிக்காம அமைதியாகிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அமைதியாகும். ஏன்னா ரூட்டு மாதிரி சிவா கடிக்கிற மாதிரி இப்ப இங்க போயிருவேன். அப்புறம் அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே விடுவோம். நான் என்ன சொல்றேன், ஹீரோக்கே இல்லாத அக்கறை, அதை பாக்குற நியூஸை பாக்குற ப்ரொடியூசரு, அந்த என்ன மேனேஜரு, அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? என்னமோ பண்ணுவோம், படம் வரையா ரிலீஸ் பண்றியா பார்த்தோமா, படம் வரலையா திட்டணுமான்னு போவோம், அவ்வளவுதான். அது ஓகே பிரகாஷ் ப்ரோ, படம் வந்து எல்லாம் பார்க்க போறோம், அது பாட்டு போயிருக்கோம். அத டெய்லி ஒரு நியூஸா டெய்லி சொல்லிருக்கானுங்களே, அதுக்காக சொல்றேன். அது என்னன்னா திரும்ப திரும்ப சொல்றப்ப சில விஷயங்கள் உண்மையாகிடும், அதுக்காக உண்மையாக்கிறாங்க. ஆக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த பிராட் பிட்டோட ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட்னு ஒன்னு ட்ரெய்லர் வந்துச்சு, பாத்தீங்களா? ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட் இல்லையே, நான் நியூஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருக்கு, பாருங்க. ஓகே, டைம் இருந்தா கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. இந்த மாதிரி பயங்கரமா அழவிட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, மீன் அடுத்த மாசம் தான் ரிலீஸ் ஆகுது, செப்டம்பர் 24 அது ஒண்ணு 25. ஓகே ஓகே ஓகே, பாத்திரலாம். அடுத்த மாசமும் நிறைய படம் வருதுண்ணா, ஜாலி தான் போங்க. இந்த மாசமே அடுத்தடுத்த வாரத்துல அவ்வளவு வருது, என்ன ஆக போதோ. இந்த வாரம் மட்டுமே 7 படம் வருது, 7ல இருந்து 8 படம் வருது. எல்லா இதுவும் ஓடிடில ஒரு படம், அந்த படத்தை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இந்த பியார் பிரேமா கல்யாணம் அதானண்ணா? ஆமாமா, அதான் அதுவும் பார்க்கலாம், அதுல என்ன. யாருமே பேசலையா? சூப்பரா இருந்துச்சு, நான் தான் சொன்னேன் ட்ரெய்லரு. இல்ல, நம்ம இதை இன்க்ளூட் பண்ணும்போது மறந்துடுவோம், நானும் நீங்க மறந்துட்டேன், அதான் சொன்னேன். பார்ப்போம் இந்த வாரம். நான் மோஸ்ட்லி 4 படம் தான் பிளான் பண்றேன், 4 இல்லைன்னா 5, பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்னு. அப்புறம் நாளைக்கு இது பெத்தலையும் குடும்ப யூனிட் கேரளால புக்கிங் ஓபன் பண்றாங்க போல இருக்குண்ணா. எஸ், 10 AM கண்டிப்பா நான் புக் பண்ணணும், பார்க்கணும், பார்ப்போம். இது நீங்க அந்த எல்இடி ஸ்கிரீன்ல பண்றாங்க அந்த இது, அந்த பெத்தலையும் குடும்ப யூனிட் இல்ல கலிஃபா? இல்ல கலிஃபா. ஓகே, கலிஃபாக்கு தான் ஓபன். பரணி, கலிஃபா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு செட் ஆகல விஷால். எனக்கும் செட் ஆகல. ஓகே ஓகே, எனக்கு அது செட் ஆகல. ஆனா நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க, நம்மளே நல்லா இருக்குன்னு நம்ப வச்சிருவாங்க. இல்ல படம் பார்த்தாதான் தெரியும், பார்ப்போம். எனக்கு பெத்லஹேம் குடும்பம்னு நான் ட்ரெயிலர் பார்க்கல, பட் அந்த ஒரே ஒரு சின்ன போர்ஷன் மட்டும், அந்த ட்ரெயின்ல வர அந்த ஹார்ட் சீக்வன்ஸ் மட்டும் பார்த்தேன், கையில ஹார்ட் பண்ற சீக்வன்ஸ், அது மட்டும் பார்த்தேன். அந்த படத்துக்கு வெயிட்டிங். அது எனக்கு கிரிஷெடி ஒரு கேரண்டி. அதோட ட்ரெய்லருமே ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு, ஆனா நல்லா இருக்கு, பார்ப்போம். இது அண்ணா விஷால்ண்ணா, இது நீங்க டோனி ட்ரெய்லர் பாத்தீங்களா? எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. டோனியா? இல்லையடா, பார்க்கலையே. ஆமா, இத இந்த வாரம் தான் வருது, இந்த வாரம் 21 தான் வருது. சூப்பரா இருக்கு ட்ரெய்லர், நிஜமா. A24 படம் நான் மிஸ் தரமா பண்ணுவானுங்க, நீங்க செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். பாக்குறேன் A24 தான் பாக்குறேன். மறுநாள் நீங்களும் போறீங்களா? டோனி படம் வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி? இல்ல நான் இந்த 2 படம் தான் பிளான் பண்றேன். ஆக்சுவலா தேர்ஸ்டே எந்த படமும் ரிலீஸ் ஆகல, ஃப்ரைடே தான் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஷோரா இல்ல. இந்த 2 படம் பார்த்துட்டு கிளம்பி வர மாதிரி தான் பிளான். ஆக்சுவலா 3 இருந்துச்சு, பட் இப்ப போஸ்ட் பண்ணுன்றதுனால இது 2 மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான், வேற எதுவும் இல்லை. சாட்டர்டே வந்துட்டு தான் ராமின் லீலாவும் முதராத்திரி தியேட்டருக்குள்ள பார்க்கணும். ரிட்டர்ன் வர்றப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுல பார்ப்பேன்னு நினைக்கிறேன், இந்த படம் பியார் பிரேமா கல்யாணம். ஓகே ஓகே ஓகே,
நானும் அந்த இது பியார் பிரேம கல்யாணம் ட்ரைலர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது நல்லா ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த படம் இன்னொரு படம் வந்து ஹீரோவா நடிக்கிற மீன் தியேட்டரிக்கலா வந்து நடிக்கிறாராண்ணா இல்லைன்னா ஒரு ரூமர் வந்துச்சு, பார்த்தேன். இந்த படம் நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்கு அது வந்து சொல்லியிருப்பாங்க போல. படம்லாம் பார்த்துட்டு அப்புறம் இளன் வந்து திரும்ப ஹீரோவா வந்து நடிக்கிறானா. ஆனா இந்த படம் ஓடிடியா இல்லாம தியேட்டரிக்கலா வரப்போதாமா. என்ன ப்ரோ, பியார் பிரேமா சீமந்தமா? கல்யாணம்னா அது. இல்ல காதல் கல்யாணம் அடுத்து சீமந்தம் தானே. ஓ அடுத்தது சொல்றீங்களா? தெரியலையே, இருக்கலாம். சரி பிரகாஷ், கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் படிங்க. அந்த மகுடம் வந்து கலாகிரியே தேட்டருக்கு போனீங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் 2வது நாள் போயிருக்கீங்க, எதுக்காக போனீங்க? இல்லைங்க, எப்படி இருந்தாலும் இதை கேட்பாங்க, இந்த வருஷத்துல பார்த்த மொக்க படம் இருக்குன்னு. நம்ம எதுக்கு தேவையில்லாம ஒரு படத்தை சொல்லு, இதை பார்த்துட்டு வந்துட்டோம்னா இந்த படத்தை ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம்ல. அஜித் படம் இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே போயிருக்கீங்க பல்தான். இல்ல அவர் ஏதோ பிரஸ் மீட்ல கிளைமேக்ஸ் எல்லாம் புல்லரிக்கும்னாரே பல்தான் விஷாலு. ஆமாங்க, கிளைமேக்ஸ்ல எல்லாம் கார்ல இருந்து இறங்கில பிளாக் கலர்ல இருக்கு, ஒரு பட்டாசு வெட்டிக்கல ஒரு மூஞ்சி தெரியும் பாருங்க, அப்படி ஒரு எலிவேஷன் சொன்னீங்க. ப்ரோ நானே அந்த தாக்கத்துல இருந்து வெளில வரலாம்னு பார்த்தா எப்போ மகுடம் போயிட்டு இருக்கு. 2 நாள் ரெக்கார்டிங் கமெண்ட்ல வேற பிரகாஷ் ப்ரோ மகுடம் பத்தி பேசுங்க கொஞ்சம் அப்படின்றாரு. ஐயோ வேணாம் ப்ரோ, 2 நாள் ரெக்கார்டிங் கேட்டேன், மகுடம் போட்டு அடிச்சாச்சு உடைச்சாச்சு. சரி இன்னைக்காவது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா வேற டாபிக்ஸ்லாம் பேசலாம்னு நினைச்சேன். வேணாம் ப்ரோ. அதேதான், மகுடம் இல்லாம வேற ஏதாவது போங்க. இந்த லேட்டன்ஸ் சொல்லிட்டு அந்த ஹாட்ஸ்டார்ல தானே அதுல வந்திருக்கான், இது டிசி சீரிஸ். பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டேன். நல்லா இருக்கா? ஓகே மேபி ஓகேவா? என்னப்பா எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, நீ ஓகேன்ற? நான் மார்வல் ஃபேன். எந்த சீரிஸ் பேர் என்ன? லேண்டன்ஸ். அது வீக். நான் மார்வல் ஃபேன். அந்த கிரீன் லேண்டன்ஸ் பெருசா டிசியோடதுல பெருசா. ஆமா, நான் கிரீன் லேண்டன்ஸ் இதுதான். லேண்டன்ஸோட இன்ட்ரோ தான் பர்னி ப்ரோ கொடுத்திருக்காங்க. எதுல வந்திருக்கு? ஹாட்ஸ்டார்ல. ஓகே வந்துட்டு அது எபிசோட் முடியறப்போ ஒரு மொமெண்ட் வரும், அது நல்லா இருக்கும். பட் இப்போ ஆரிஜின் ஸ்டோரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஸ்டோரி டெல்லிங்கா தான். ஓகே சூப்பர். சொல்லுங்க. இந்தியன் ஸ்பீல்பர்க் பர்த்டே பர்னி. யாரோடது? யாரு? இந்தியன் ஸ்பீல்பர்க்கோட பர்த்டே இன்னைக்கு. அதான் யாரு? தேங்க் யூ. சங்கர் சாரானா? சோழராவியா? கேக்குதா? கேக்குது தலைவா, சொல்லுங்க. விஷால் ப்ரோ யாருனாலும் சொல்லுங்க. விஷால் ப்ரோ நீங்க பாட்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சங்கர் சுரன் ப்ரோ. சங்கர் தானா? ஓகே. அப்புறம் தாய் வித்து சாரி சித்ரா லக்ஷ்மணன் அரசன் தான். அது என்ன வேற, சரி சொல்லுவோம். அவங்க அவர் சொன்னதான் நான் சொல்றேன், நானா அவனு கேட்கல. அரசன் புட்டு இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னதான் அந்த பையன் ஒரு படம் எடுத்து 4 மாசத்துல ஷூட் முடிச்சு 1 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிட்டான். அது முடிச்ச அடுத்த கையோட அடுத்த படம் ஷூட்டிங் போய் அந்த பையன் அந்த வயசுல இருக்கிறப்பலாம் நாங்க 20 வயசுல மன்மதன் பண்ணோம் ப்ரோ. இல்ல அப்பயே பண்ணிட்டோம். நீங்க 21 வயசுல மன்மதன் 2 வருஷமா பண்ணீங்க. 2 வருஷம் பண்ணதெல்லாம் மேட்டர் இல்ல, நாங்களும் அப்பயே படம் பண்ணிருக்கோம். அதான்டா சொல்றேன். இந்த பையன் பாரு இப்ப என்ன வந்து இது பண்ணி வேற என்ன உங்களுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு இப்ப அந்த படம் உங்களை விட அதிகமா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆமா ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முதல்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே எனக்கு டைரக்டரா படம் பண்றாங்க. சரி விஷால் ப்ரோ, என்ன இந்த வாரம் இத காணோமே ஆத்மான் ஜானி? அட போங்க, ஆத்மன் ஜேனி கார்டுல இருந்து வரும்னு பார்த்தேன், காணோம். விஷால் ப்ரோ இது மட்டும் கேட்டுக்கிறேன், பிரகாஷ் ப்ரோ ஃபேக் பிளாஷ்பேக்ன்றது வந்து மன்மதன் தானா இல்ல அதுக்கு முன்னாடியே படங்கள் வந்திருக்கா? பொய்யா ஒரு பிளாஷ்பேக் சொல்லி நம்ப வைக்கிற மாதிரி தலைவன் தான் ப்ரோ கடைசியில அதை ட்விஸ்டா சொல்ற மாதிரி மன்மதன் தானா அப்போ ஃபர்ஸ்ட்? ஆமா சுகன் ப்ரோ, ஆனா அதுல ஃபேக் பிளாஷ்பேக்னு சிம்பு சொல்லிடுவாரு, அதுதான் அங்க ஹைலைட். அது செம்ம ரிவீல் ப்ரோ கிளைமேக்ஸ்ல.
ஆமா இதே மாதிரி அததான் கேக்குறேன், அந்த அவன் மாதிரி தங்கச்சி இதுக்கு ஒரு முன்னாடி பொண்ணு சினிமால கிடைச்சிருந்தா மொமெண்ட் இருக்கான்னு அவன் கேக்குறேன். லைஃப் நல்லா இருந்திருக்கும். பிளாஷ்பேக் மட்டும் இல்ல, அந்த படத்துல ஃபேக் டைரக்டர்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. மொத்தத்தையும் வேற ஒருத்தர் ஓகே பண்ணிட்டு ஐயா ஐயா கொஞ்ச அண்ணா நேரம் ஒரு இருங்க நிமிஷம், ஐயா. இல்ல 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 தெரிஞ்சுப்போம் அண்ணா. அந்த ஒரிஜினல் டைரக்டர் பேர் என்னன்னா, யாருன்னா அவரு? ஏஜே முருகன். ஓகே ஓகே, அவர் என்ன பண்ணிருக்காரு அதுக்கப்புறம்? எதுவுமே வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. அதுக்கப்புறம் எங்கடா வாய்ப்பு கிடைக்கும்? அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு வாழ்க்கையை அழைச்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது செல்வ சீமானா இருந்த ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் அவரை ப்ரொடியூசர் ஆமா ஆமா கவுன்சிலுக்கு வந்து பென்ஷனுக்கு அலைய விட்டாப்ல. ரெண்டரை ஆமா. 2.5 கோடியோ இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு, அவங்க பேர் என்ன, அந்த இந்த மந்தரா பொண்ணு பேடி. நடிக்கிறதுக்கு. அவங்க நடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன குப்தா, இது எல்லாத்தையும் கடைசியில பார்த்தா 1.5 நிமிஷம் பாட்டு, தத்தாய் தத்தாய் தத்தாய்னு முடிச்சு ஆமா விட்டான் விஷால் ப்ரோ, தலைவன். அதுக்கே 2.5 கோடி அந்த ஒரு சீனுக்கு ஒரு பாட்டுக்குமே வா. அதெல்லாம் நமக்கு தெரியல அண்ணன், 2.5 கோடி எல்லாம் நமக்கு தெரியல. மந்த்ரா பேடி அப்போ காஸ்ட்லி தானே. இல்லடா அந்த நேரத்துல சொன்னாங்கடா ஃபுல்லாமே இந்த ஹீரோயின்ஸ்க்கு தான் அதிகமான காசு ஹைலைட் என்ன தெரியுமா அது என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு அடுத்து ஏஎல் ஏஎல் தேனப்பண்ணா ஏதோ தேனப்பன் அவர் வல்லவன் பண்ணாரு தலைவனை வச்சு. தலைவன் அப்ப என்ன சொல்லிருக்கான்னா 60 நாள்ல ஷூட்டு முடிச்சிடறேன்ட்டு தலைவன் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காப்புல. ஒரு வருஷம் எடுத்துருக்கான். எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா அதை ஏதோ கல்ட் கிளாசிக் மாதிரி அந்த 2 படத்தையும் பேசுவாங்க. டேய் என்னடா மன்மதன் உண்மையாவே மனசாட்சி நல்ல படம் தான். இப்ப நல்லா இருக்கும். மன்மதன்ல என்னடா நல்லா இருக்கும்? ஏன்டா இல்ல இல்ல இப்ப எடுத்தா அந்த படத்தை சிம்பு போட்டு எல்லாரும் நானே இது பண்ணுவோம். அது ஓகே, அந்த டைம்ல அது நல்லா இருந்துச்சு. டேய் உனக்கு ஏன் நல்லா இருந்திருக்கும்ன்றது எனக்கு இல்ல, இந்த மொத்த ஸ்பேஸ் கேக்குறவங்களுக்கும் தெரியும். இல்லண்ணே அந்த டைம்ல இது எல்லாம் மியூசிக்கலாவும் சூப்பர், எல்லாமே நல்லா இருக்குமேண்ணே. நீ மனசு தொட்டு சொல்ல மியூசிக்கா தான் அந்த படத்தை போய் பார்த்தேன்னு. அண்ணே நான் அந்த டைம்ல எல்லாம் நான் என்ன ஒண்ணுமே விரல் சப்பி குழந்தை நானு, எனக்கு என்ன தெரியும் அந்த படம் வரப்ப. பிரகாஷ் ப்ரோ எனக்கு சொல்லுங்க தினேஷ் ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்பயே விக்ரம் மாதிரி பாத்திருக்கீங்க போல இந்த தூள் படத்தை. சாரி தெரியாம மியூட் பண்ணிட்டேன், சாரி. முனிஷ் ப்ரோ பேசு. தலைவா தெரிஞ்சுதான் பண்றீங்க பாருங்க. தலைவா அவன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேல வேற எந்த ஹீரோ உங்களுக்கு முனிஷ் வன்மமா பேசுறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. என்னத்துக்கு இல்லடா முனிஷ் வன்மமா பேசுறது இல்ல, அவனுக்கு 2 மினிட்ஸ்க்கு மேல வேற ஹீரோஸ் பத்தி பெருமையா பேசிட்டே இல்ல, ஏதாவது எப்படியாச்சும் டாபிக்கா பேசிட்டு இருந்தா அவன் மியூட் பண்ணிடுவான். பரணி நேத்து ஒரு நம்பத்தகுந்த ட்விட்டர் வட்டாரத்தின் ஒரு ஐடி வந்துட்டு சேவன் இஸ் ரிட்டன் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா அதுதான் நான் அப்பவே சொன்னேன் பாரு பரணி ப்ரோ. நான் ரிடம்ஷன் போட்டேனே. போடுவீங்க பரணி. அரசன் பொங்கலுக்கு வராதனும் போட்டிருந்தாரு. அதையும் நான் பார்த்தேன். ஆமா சொல்லுங்க தினேஷ் ப்ரோ, அவர் ஏதோ கேட்க வராரு. சொல்லுங்க தினேஷ். அரசன் வந்து பொங்கலுக்கு வரும் இல்ல இந்த தேதிக்கு வரும்னு யாராவது சொன்னாங்களா அது நியூஸ். வராதுன்றத யாரு வேணா சொல்ல முடியும். பிரகாஷ் ப்ரோ ஏங்க சொல்லுங்க, அவர் இருக்காரு தினேஷ் ப்ரோ, சொல்லுங்க தினேஷ். கேட்டுருங்க, நீங்க கூப்பிடாதீங்க, கேட்டுருங்க. டேர் டேவில் படத்துல ரோமியோ பிக்சர் ராகுல் ப்ரோ நடிக்கிறாரா ப்ரோ? இதெல்லாம் ஒரு அப்டேட்னு வச்சுக்கீங்களேன். அதையும் ஆர்வமா கேக்குறீங்க பாருங்க. கேக்குறப்ப என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு உண்மையாலே எரியுது, என் அவரெல்லாம் எரியுது. சில கலெக்டரே அவரு எரியுதுல அப்படிங்கிற மாதிரியும். அஜித் ஃபேனா நீங்க இதை அக்னாலஜ் பண்ணு. பாவம் அவர் வந்து இத்தனை வருஷமா அப்டேட்டே இல்லாம இருக்காரு. ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமான்னு இருக்காரு. நீங்க அவரோட மனசை புரிஞ்சுக்கணும். ஒரு அஜித் ஃபேனா கூட்டத்தை வரைக்கும் பாசிட்டிவா ஏதாவது கேக்குறாங்களா பாத்தீங்களா? ஏதாச்சும் ஒரு வகையில பாசிட்டிவா கேக்குற ரூமராவே இருந்தாலும் ரூமரே பாசிட்டிவா கேட்க மாட்டாங்க. நடிக்கலையா, இவர் நடிக்கிறாரா, ராகுல் நடிச்சா என்ன நடிக்காட்டி என்ன? ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இதுவும் அவர்களுக்கே சமர்ப்பணம். ஓ இது வேறயா? ஓ எல்லா அண்ணன் தானுங்க, எல்லா அண்ணன் தானுங்க. கிளியர் பண்ணுவீங்க. விவேகம் படத்துல விவேகமா விஸ்வாசம் படத்துல சத்யஜோதியோட ப்ரொடியூசர் ஒருத்தர் அர்ஜுன் தியாகராஜனா அவர் நடிச்சிருந்தாரு. அவரு நடிச்சது அதெல்லாம் அப்டேட்ல கேட்டீங்களாங்க? ஏதோ ஒரு அவங்க நடிக்கணும், ஏதோ எங்க இருந்தா நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 2 சீனுக்கு வந்து நின்றுட்டு வந்து போறாங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்னு கேட்கற மாதிரி கேக்குறீங்களேங்க. என்ன போங்க, உங்களுக்கு கோல்டு மாதிரி ஒரு 4 படத்தை எடுத்து ரோமி பிக்சர்ஸாக ரிலீஸ் பண்ண சொல்லணும். ஆனா இல்லண்ணா ஏதோ முக்கியமான ரோல் ஆமாண்ணா, அதனாலதான் வந்து சந்தேகமா இருக்கு. ஏங்க முக்கிய ரோல் மோகன் நீ சும்மா இருடா அண்ணா. கொஞ்சம் சீரியஸா பொலிட்டிக்கலா கேட்கலாமா? சரி என்ன கேக்குறேன். சரி பொலிட்டிக்கலாவா? ஏன் திடீர்னு பொலிட்டிக்கலா கேளுங்க. ஆதி இருக்காரு, அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல அந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஒரு எதை பையன் பத்திங்க? போலீஸ் அவர்களை அடித்து தஞ்சாவூரில் ஒரு சம்பவம் காலில இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன். அதாவது ஒண்ணு சொல்லணும்னா, இப்பெல்லாம் அதிகமா நடக்குதா? இப்பெல்லாம் அதிகமா நடக்குதா? இல்ல எந்த ஊர்ல எது நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப வளமையான செய்தி ஆயிடுச்சு. அதாவது வளமைன்னா என்னன்னா, டெய்லியும் வழக்கமா நடக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அப்ப நீ சொன்ன ஆல்ரெடி எந்தெந்த ஊரு என்னென்ன பேருன்னு சொன்னீங்கன்னா தான் தனியா தெரியும் தவிர, இல்லைன்னா எனக்கு முடியாது, அதிகம் முடியாது. இல்ல தஞ்சாவூர்லனா ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட் ரோடு ஏதோ ஒரு போராட்டம் நடந்திருக்கு போல. அவர் பப்ளிக் போல அந்த பையன் வழி விடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல, வழி விடல. அப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சுட்டாங்க. அந்த பையனை அடிச்ச உடனே இந்த பையன் திருப்பி போலீஸையும் அடிச்சுட்டான். அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எடுத்து உள்ள எடுத்துட்டு போறாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிளிப். புரியுது, இப்போ புரியுது. அப்படி சொன்னாதான் டீட்டெயிலா சொன்னாதான் புரியும். என்ன கேட்டா போலீஸுங்கிறது இந்த கால சுத்தின பாம்பு மாதிரி. இப்போதைக்கு நீங்க வந்து மீடியால அட்டென்ஷன் கிடைச்சிருந்தீங்கன்னா விட்டு வைக்கலாமே தவிர, இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அந்த பயலுக்கு இல்ல அந்த ஒரு மாசம் கழிச்சு ஏதோ ஒரு வகையில ஏழ்ரை உண்டாக்கிடுவாங்க. ஒரு மோசம் நான் பார்த்ததுலயே ஒரு 4 பேர் மோசம்னா உலகத்துல அந்த 4 பேர்ல ஆளே போலீஸ் தான். போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றது உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஃப்ராடு தனம். நீங்க நல்லது போங்க சார், நல்லது தானா நடக்கும்னு சொல்லி எவன் சொன்னாலும் அவன் செருப்புகள் அடிப்பு சார்னு சொல்லி MS பாஸ்கர் 8 சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து போலீஸ் உங்கள் நண்பன் மாதிரி எழுதி வச்சவனை கண்டா முதல்ல அடிச்சிடணும். ஏன்னா வந்து இருக்கையிலே எந்தெந்த வகையில எப்படி பண்ண முடியும். நான் ஒன்னே யோசிப்பேன். போலீஸ் நடந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம சக மக்கள் நடந்துக்கிறத விட ஒரு 100 மடங்கு மோசமா இருக்கலாம். சக மக்கள் ஒரு கருணை அடிப்படையாச்சும் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்து பணத்தை இறங்கிடுவாங்க. ஆனா அந்த போலீஸ் மட்டும் நடந்து போறவங்கள்ட்ட ஒரு மாதிரி, சைக்கிள்ல போறவங்கள்ட்ட ஒரு மாதிரி, பைக்ல போறவங்கள்ட்ட ஒரு மாதிரி, கார்ல போறவங்கள்ட்ட ஒரு மாதிரி, அந்த மரியாதையே ரொம்ப வித்தியாசப்படும். வாங்க போங்கல இருந்து வா போல இருந்து சீப்ப அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் வித்தியாசப்படும். எல்லாமே மனுஷன் தானே. எல்லாரும் கொடுக்குற டேக்ஸ் மூலியமான உங்களுக்கு சம்பளம் வருதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சே தெரியாம இருக்க மாதிரி நடிக்கிற ஒரு கூட்டம், மாபெரும் கூட்டம். நான் வந்து கோவப்படுற ஒரு 4 ப்ரொஃபஷன் இருக்குன்னா அதுல ப்ரொஃபஷனே அதுதான். பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகும். எந்த வகையில யார்கிட்ட என்ன பண்ண முடியுங்க. அவங்க நம்ம ஆட்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எப்படி இந்த சில விஷயங்களை கண்டா தூர விலகும்பாங்கல்ல, இல்லைன்னா சில விஷயங்கள் கல்லு தூக்கி போட்டா நம்ம மேல தார் தேறிக்கிட்டு அப்படி இப்படிம்பாங்க. அப்படி வந்து நான் எப்பவுமே ஒதுங்கி போகணும், பார்க்கவே கூடாது, பழகவே கூடாது. எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருந்தாலும் சில பேர்த்துல மட்டும் நான் விலகிக்குவேன். அந்த மாதிரி ப்ரொஃபஷன் தான் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன். வந்து சினிமாவில் வேணா ஹீரோயிசம் அப்படி இப்படின்னு என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஜெய்பீம்ல வரும்ல ஒரு டைலாக் ஒன்று வரும். ஒரு ஜெயில இருந்து வெளியே வரும்போது ஆளை பார்த்து நீங்க என்ன ஆளுங்க, போங்க அங்கிட்டு போங்க, நீ என்ன ஆளு, நீங்க இங்கிட்டு போங்க, நீ என்ன ஆளு, நீ இப்படி போ, அவன் ஓரமா உட்கார் போ. அந்த ஒரு உதாரணம் வந்து அவங்க ப்ரொஃபஷனலா வந்து கேஸ்டை வச்சு மட்டும் அல்லாம எல்லா வகையிலும் லுக்கை வச்சு எல்லா வகையிலும் எல்லாத்தையும் மட்டம் தட்டுற ஒரு கேட்டகரி. அதனால எனக்கு இந்த வீடியோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, கழுத்தை என்னமோ நெருக்கி என்னமோ இருக்கையிலே உலகத்திலேயே 1ஆம் நம்பர் தீவிரவாதியை தூக்கிட்டு போற மாதிரி கழுத்தை நெருக்கி தூக்கிட்டு போனாங்க. பின்னாடி கை வச்சு நம்ம அண்டர்டேக்கர் WWF பண்ற மாதிரி. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவன் போறது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பப்ளிக்னா நீ என்ன கையை பிடிச்சி கூட்டு போனா கூட வரதான் போறான். ஆனா கழுத்துல எடுத்து நெருக்கி கூட்டு போற அளவுக்கு நீங்க அப்படி ஒரு MLA ஒரு MP அப்படி கூட்டு போயிட முடியுமா? இல்ல ஒரு அரசியல்வாதி, சாதாரண ஒரு அரசியல் இல்ல ஒண்ணும் இல்ல, கட்சியில போஸ்டிங்ல இருக்க ஒரு மாவட்ட செயலர், மாநில பொறுப்பாளர் அப்படி இப்படின்னு இருக்க யாராவது ஒரு ஆளை கூட்டு போயிருவியா? முடியவே முடியாது. ஏன்னா அவன் கங்கணம் கட்டி என்ன பண்ணுவான்னு தெரியும். அவ்வளோ ஏன் கார்ல வர ஒருத்தனை அந்த மாதிரி கூட்டு போயிருக்காங்க. கார்ல நானும் அதே இப்போ நோ என்ட்ரின்னு ஒரு ஏரியா இருக்கு, ஓகேவா? நீங்க எங்க இந்த சைடு இங்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லி நிறைய வச்சிருப்பீங்க. அதே வந்து ஒரு பழக்கடை வர தட்டி வரான், பழக்கடை தள்ளி கூட விட்டுருவாங்க. அந்த பழக்கத்துல எவ்வளவு இருக்கு என்ன ஏது என்னன்னு பார்க்க மாட்டேன். அவனோட வாழ்வாதாரமே அன்னைக்கு அதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 ரூபா 300 லாபம் கிடைக்கும். ஆனா ஒரு 500 கிடைச்சிட்டு போட்டோம். அவனை வந்து அந்த மாதிரியே போமா, அந்த வயசுக்கு தந்ததே இருக்காது. வாமா போமாங்கிறது இல்லாம ஒரு மரியாதை இல்லாம திட்டுவாங்க. ஒரு லேடிஸோ எவ்வளவு பெரிய வயசானவங்களோ. ஆனா அதே நோ என்ட்ரில ஒரு காரு இல்ல ஒரு பெரிய ஒரு எலைட்டா ஒரு லுக்ல ஒரு ஆள் போனாங்கன்னா அவங்க ஒண்ணும் கேட்கவே மாட்டாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நானும். இந்த நோ என்ட்ரி போர்டு ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுமா? நோ என்ட்ரிங்கிறது VIP போடா மாறிடுமா? இதுக்காக நிறைய காலம் யோசிப்பேன். அது மாதிரி யோசிக்கிறதுல இதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டே போயிடுறது. கோவிட் டைம்ல பண்ணியிருந்தாங்கல்ல, ரோட்ல வந்து கடை போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்துல அப்படியே வந்து அந்த பழத்தை கவுத்தி விடுத்தான், அந்த வண்டியை வந்து கவுத்தி விடுத்தான் எதுக்கு போட்டிருக்க அப்படின்னாங்க. எங்க எடுன்னு சொன்னா எடுத்துருக்க போறேன், பழம் பூரா கீழே கொட்டி போச்சு அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒருத்தர் வண்டியில வருவாரு, சப்புன்னு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு அவர் டக்குன்னு மாஸ்க் கழட்டிட்டு எங்க டாக்டருங்க நானு அப்படின்னாரு. உடனே சார் என்ன சார் இதை போட்டு கார்ல வந்திருக்க வேண்டியதானே சார் அப்படின்னு. அதாவது அரைஞ்சிட்டு முதல்ல சாரி சொல்லிப்பாங்க, நம்ம அடிச்சுட்டோம் ஒருத்தரை அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன் என்ன சார் கார்ல வந்துருக்க வேண்டியதான் சார், டாக்டர்ன்றீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க, எங்க அவசரமா பேஷண்ட்னு கூப்பிட்டாங்க அதுக்கா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வருது உடனே. அப்பவும் கடைசி வரைக்கும் சாரி இல்லாம சரி சார் டக்குனு போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. அதாவது எனக்கெல்லாம் அதான் ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வந்து வண்டியில வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த பெரிய தாடி வச்சிருப்பான், முஸ்லிம் வச்சுக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு யாரா நீ பேர் என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து மதுரையில எடுத்துக்காட்டு அப்படின்பாங்க. உடனே நான் வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்துக்கிட்டு தான் கௌதம் இருந்துச்சு. கௌதம் சரி போ கிளம்பு பண்ணிட்டாங்க. என்னடா நான் தான் சொல்லியிருந்தேன் முன்னாடி இப்ப என் வண்டிக்கு பின்னாடி உட்காந்துட்டு போய் வந்துட்டு இருந்தான் பேர் வந்து ரியாஸ். அப்போ இப்ப இவன் அங்க உட்காந்துட்டு இருந்தான், அவன் பேர் அதுவா இருந்துச்சுன்னா இப்ப நான் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. அது வந்து இவங்க வந்து அதாவது ஓப்பனா எப்படி ஒருத்தரால் அப்படி இருக்க முடியும். நீங்க சினிமாவில கூட நீங்க பண்ற கொடூரத்தை சீனா வைக்கிறீங்க அப்படின்னா சினிமாக்குன்னு நம்ம யோசிப்போம்ல, கேவலமா ஒரு வில்லன் கேரக்டர் எழுதணும் அப்படின்னு. அப்ப கூட நீங்க யோசிக்காத அளவுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவாங்க, மோசமான. ஏன் பிரகாஷ் சொன்ன மாதிரி தான். இப்ப எனக்கு வந்து அந்த பையன் அடிச்சான் திருப்பி அது இதுன்றதெல்லாம் எனக்கு மனசுல நிக்காது. இவனுக்கு என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்றதுதான் மனசு நிற்கும். அதுதான் பயந்து வாழ வேண்டிய ரொம்ப ரொம்ப சின்ன பையன் இல்ல இவனுங்க அந்த சின்ன பையன் ஒரு 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 ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப சமூகத்தால் ரொம்ப ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க, எந்த கருணையும் எந்த இரக்கமும் எந்த எம்பத்தியும் எதுவுமே இல்லாத ஒரு 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 கூட்டம். அதனால எனக்கு பிரகாஷ் சொன்ன எல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. 2 உதாரணம் சொல்றேன் எப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எந்த கேட்டகிரியில வரும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வீட்டுக்காரர் வந்து குடிச்சு டெய்லி அடிக்கிறாருன்னு போய் எவ்வளவோ பார்த்து பக்கத்து கதையில பேசி சொந்தக்காரங்களை பேசி கல்யாணம் முடிச்சவங்கள பேசி அங்க பேசி இங்க பேசி எதுவும் பஞ்சாயத்து தீர்வே ஆகல. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, தீர்வே ஆகல. சரி கட்ட கடைசியா போலீஸுக்கு போகணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, போலீஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மகளிர் ஸ்டேஷன் போமா, இங்கேயம்மா வந்த பேமா அப்படின்னு ஒரே வார்த்தை. அது நானாச்சும் போமாங்கிறேன், அவன் போவாமாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் போவா அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. போயிட்டு இப்ப மகளிர் ஸ்டேஷன் போ அப்படின்ட்டேன். மகளிர் ஸ்டேஷன் போனா அங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் கம்ப்ளைண்ட் பண்றேன் எடுத்து உள்ள வைக்கிறேன், அவன் உள்ள போயிட்டு வந்தோன்னா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், என்ன நிச்சயம் செஞ்சுட்டா உன் உயிருக்கு தான் ஆபத்து, சண்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அப்படின்ட்டாங்க. ஓகேவா? இதே நீங்க ஒரு எலைட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா அவங்க என்ன நடந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எலைட்டுக்கு இனிமேல் குடிச்சிட்டு வம்புழுக்கிறாரு அப்படின்னு போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், அங்க சுச்சுவேஷன் எப்படி மாறும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு ஒரு அபியூசிவ் கேஸ். அது என்ன அபியூசிவ் உங்களுக்கு தெரியும், படங்கள்ல காமிக்கிற மாதிரி ஒரு அபியூசிவ் கேஸ். அந்த கேஸ் போனதுக்கு கம்ப்ளைண்ட் டேரக்டா வந்து ஒரு மகளிர் ஸ்டேஷன் தான் போறாங்க. பேசாம அவன் கல்யாணம் வச்சிருங்க, வேலை முடிஞ்சு, எதுக்கு போட்டு கேஸ் நாலஞ்சு நீ போனேன் அங்க போய் அது பெரிய ப்ரொசீஜர்மா. பார்த்து அவங்க அப்பா அம்மா கூப்பிடுங்க, உங்க அப்பா அம்மா கூப்பிடுங்க, பஞ்சாயத்தை பத்தி இங்கே கிளியர் பண்ணுவோம். பஞ்சாயத்து பேசுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, எங்க நடக்காம இருக்கு. அதை பார்த்தாலே அதனாலே சொல்றேன், ஒரு எந்த வகையிலுமே நியாயம் ஜெயிக்கணும், நீதி ஜெயிக்கணும் அப்படின்னு படத்துல காமிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும். சரி ரைட்டு, நம்ம போறோம் மாஸ் ஹீரோ, நம்ம அங்க ஹீரோவா பார்ப்போம், போலீஸா பார்க்க வேணாம். அங்க விஜய் பண்ற அடிச்சு தூக்குங்க ராஜேந்திரன், கைட்டு நம்ம சூப்பரா, நான் சத்யதேவ் வெளியே போடா அப்படின்னு சொன்னாவே சூப்பர் ரைட் வந்துரு, அவ்வளவுதான் ஹீரோயிசா நமக்கு, அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது. ஜெய்பீம்ல பிரகாஷ் ராஜ் சொல்லுவாரு, நாங்க வந்து நீதியை நிலநாட்டுறதுக்காக சில நேரத்துல போலீஸ் வந்து கையில பயங்கரவாதத்தை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நாங்க உடனே சூர்யா சொல்லுவார்ல, இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த போலீஸும் நீங்க சொன்ன அந்த கிரிமினல்ஸ் அதே அளவுக்கு அநியாயம் பண்ணவங்க தான். நீங்க நீதி எவ்வளவு அழகா நிலநாட்டுறீங்கன்னு நானும் பார்க்க காத்திருக்கேன் அப்படின்னு வரல. அதுதான் தோணும் எனக்கு, அந்த டைலாக் தான் தோணும். போலீஸ்ன்னு நாங்க வந்து நீதியா எனக்கு திரும்ப தோணும். ஜெய்பி மாதிரி ஒரு படத்தை எடுத்து அந்த பிரகாஷ்ராஜுக்கும் சூர்யாவுக்கு மேல கான்வர்சேஷன் பூராமே அப்படிதான் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு வேட்டையன் பார்த்தா அப்படியே ரோட்ல ஆப்போசிட்டா இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ஜெய் எப்படி இது போன டேரக்டர் தானே, எவ்வளவு அந்த கான்வர்சேஷன் பூரா அவ்வளவு ஒரு ஃபயரிங்கா இருக்கும். நம்ம பாக்குறப்ப அதாவது வக்கீலுகளும் அது மாதிரி இல்ல, ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு லட்சத்துல ஒரு வக்கீல் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனா அந்த வக்கீலுக்குமான கான்வர்சேஷனும் போலீஸ்க்குமான கான்வர்சேஷனும் அங்க அவ்வளோ இதா இருக்கும், ரொம்ப இதா ஒரு ஃபயரா. சில டேரக்டர்கள்ட்ட அப்படி இருக்கும், அப்படி பார்த்துட்டு போக வேண்டியது. அப்படி திரைப்படங்கள்ல மட்டும் ரசிச்சோமா அப்படின்னு போயிடும். விசாரணை சமுத்திரக்கண்ணி தானே ரொம்ப கரெக்டான போர்ட்ரேல். எதுவுமே கரெக்ட்னு சொல்ல முடியாது எங்கேயுமே. சில விஷயங்களை பாக்குறோமா ரைட் நல்லா இருக்கு, நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணணுமா போகணும். அதுல 2 விஷயம் மட்டும் உண்மை,
எப்படின்னா ஒரு பணக்காரனையோ இல்ல வந்து பணக்காரனுக்கு பின்னாடி உள்ள ஒரு ஆளையோ எப்படி போலீஸ் டீல் பண்ணும், நம்மள எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கறது அந்த படத்துல ரொம்ப டீல் அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த கிஷோர்ட்ட ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் காமிக்கிறது, கொஞ்ச நேரம் காமிப்பாங்கல்ல பேசுறது, அந்த அவங்கள்ட்ட அந்த இன்ட்ராகேஷன் சீன் பூராமே ஒரு 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 பேக்கப் உள்ள ஒரு ஆள்கிட்ட எப்படி பழகுவாங்க, எப்படி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அந்த பேக்கப் கலந்து போற மாதிரி இல்ல யாராவது பின்னாடி நமக்கு வந்து சப்போர்ட் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் போலீஸ் எவ்வளவு தூரம் மாறும், அப்படியே டக்குன்னு அடுத்த செகண்ட் கிஷோரை அந்த விசாரணை மாறுபடுற இடமே அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா இதே நீங்க தினேஷ்ட பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே மாறும். அது தினேஷ் மாதிரி ஆளுகள்கிட்டயோ இல்ல அங்க உள்ள அந்த 4 பேத்துல எல்லாமே அடுத்த செகண்ட் அவங்களால முடிவெடுக்க முடியும். ஆனா கிஷோர்ட்ட நீங்க எவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து அவங்க சிகரெட் கொடுத்து ஏஞ்சி விட்டு கால் மேல கால் போட்டு அந்த விசாரணை மாறுறதுக்கு தோரணம் மாறுறதுக்கு ரொம்ப பல பல மணி நேரங்களும் சில நாட்களும் கூட ஆகும். ஆனா தினேஷ் மாதிரி ஆட்களை பார்க்க உடனே அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத, அதாவது தினேஷ் மாதிரி நம்மள மாதிரி ஆட்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன அதிகாரமும் இருக்கு, என்ன உரிமையும் இருக்கு, அடுத்த நிமிஷம் எல்லா நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா ஒரு பணம் நான் இப்பயும் நான் ஒன்னேதான், ஒரு நோ என்ட்ரியில கார்ல போறவனுக்கும் 2 வீலர்ல போறவனுக்குமான மரியாதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2 வீலர்ல போறவன் நமக்கு கள்ள கடத்தல் பண்ற மாதிரி டப்புன்னு ஹெல்மெட் இல்லையா பிடிச்சிடுறது. ஆனா கார்ல அவ்வளவு பெரிய நோ என்ட்ரியில போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு இந்த பெரிய பெரிய பார்க்கிங்லாம் நிப்பாட்டுவாங்க, கார்லாம் நிப்பாட்டக்கூடாதுன்னு எழுதி போட்டுருவாங்க. திடீர்னு சாசி ரோடு வச்சுக்கோங்க உதாரணமா, அந்த சாசி ரோட்லாம் பார்த்தா கார் நிப்பாட்டக்கூடாது, பைக் நிப்பாட்டக்கூடாது. ஆனா நீங்க கார் அங்க ஃபுல்லா வல்லு வதக்குன்னு காரா இருக்கும். ஏன்னா அங்க ஃபுல்லா வெறும் ஷோரூம் தான். நாயுடு ஹால்ல இருந்து அந்த ட்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அங்கதான் இருக்கும். ஆப்பிள் ஷோரூம்ல இருந்து எல்லாமே அந்த சாசி ரோட்ல தான் இருக்கு. அதனால ஒட்டுமொத்த காரும் அங்கதான் நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா அந்த காரை ஒரு காரையும் எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு 2 வீலர் நின்னா செயினை தூக்கி போட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க. டேய் அவ்வளவு பெரிய கார் நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியல, இத்தனை 2 வீலர் நிக்கிறது கண்ணுக்கு தெரியுதாங்கிற மாதிரி இந்த வடிவேல் படத்துல பூச்சி செத்து போன கதையா தான் இருக்கும். என்ன பிரகாஷ் இன்னொன்னு இது பாத்தீங்களா இன்னைக்கு சேர்றா மாத்திடலாம்டா. இவன் வந்து இதுக்கு மட்டும் தான் வருவான். அதாவது கருத்து பேசும் போது இது பேசும் போது அப்பெல்லாம் வந்து இவன் ஊடையில போந்து இதான் கருத்து சொல்ல போறான், நானும் பார்ப்பேன். பார்த்தா என்ன ப்ரோ இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பங்கருக்குள்ள பதுங்கிடுவான். அப்படிலாம் இல்ல, நீங்க பேசுங்க, நான் பேச வேணாம்லாம் சொன்ன ரொம்ப சீரியஸா போற மாதிரி இருக்கே அப்படின்னு. இது கவனிச்சிங்களா இன்னைக்கு இன்னொரு நியூஸ் பாத்தீங்களா? சுதா நியூஸ். ஆமா, அது அடுத்த பரணி தான் தட்டி கேட்கணும் நியாயத்தை. பரணி அமைதியா இருக்கிற அப்படியே. பரணி கொஞ்சம் தட்டி கேளுங்க பரணி. என்னாச்சு என்ன மேட்ரு? அந்த 8,50,00,000 ரூபாயை வந்து பரணியோட ஊழல். பரணி புள்ளுக்குள்ள சந்தோஷம் தான் போடும். அப்படின்னா இதை ஸ்டோரியா தெரியாது, சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக கிடையாது, டான் பீசஸ் அழியணுங்கிறது பரணியோட மைண்ட். ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டாரு சுதா கங்காராக்கு 8 கோடி கொடுத்தாகணுமா, இல்லைன்னா அடுத்தடுத்த படம் வருவாயில கணக்கு எழுதப்படுமா. இது பரணி ஐடியா கொடுத்துருப்பாரு போல இருக்கு. ஆனா பரணி எப்ப எந்த நேரத்தை சாபம் விட்டா அப்படின்னு தெரியல, அது மட்டும் நடக்குது. நான் சாபம்லாம் விடலன்னா பரணி விட்டீங்க. பரணி சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ட்வீட்டே போட்டுறீங்க, யார் என்னமோ போனோம் இவன் அழியணும் எனக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டீங்க. அழியணும்னா நான் ட்வீட் போட்டிருக்கேன், போட்டீங்க. அது இங்கிலீஷ்ல போட்டீங்க, அவ்வளவு. எனக்கு இங்கிலீஷ் டக்குன்னு வரல, அவ்வளவுதான். எனக்கு இவன் மேல வன்மம் இருக்குன்னு ஏன்டா அவன் மேல உனக்கு வன்மம் இருக்கு? ஆதி ப்ரோ விடுங்க. அதான்டா ஏன்னு கேக்குறேன். இருக்குன்றது எனக்கு தெரியும், உனக்கு எல்லாரும் மேலயும் வன்மம் இருக்குன்னு தெரியும், ஏன்னு தான் கேக்குறேன் நான். வன்மத்துக்கலாமா காரணம்? பாத்தீங்களா, ஒரு உண்மையை இப்ப கக்கற புள்ளைய போய் இத வந்து இதே நாங்க சொல்லியிருந்தா ப்ரோ அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ அப்படின்னுவான். என்னது எனக்கு வன்மம் இல்லதான், இப்பயே சொல்றேன். அவங்க மேல வன்மம் இருக்கு, அது ஒத்துக்கிறேன். வன்மத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்ற, எனக்கு வன்மம் இல்லதான். யாரா இந்த டான் பிக்சர்ஸ் மேல மட்டும் எனக்கு லைட்டா வன்மம் இருக்கு. லைட்டா இல்ல, ஹெவியா இருக்கு. அதுதான்டா சொல்றேன். மத்த யாருமே இல்ல. எதனாலடா மறந்துட்டேன் ப்ரோ, விடுங்க ப்ரோ. எனக்கு புரியல, உங்களை வச்சு அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்தானுங்களே, அதுக்கெல்லாமா உங்களுக்கு வன்மம் இருக்கு? இங்க பாருங்க, அந்த படம் வந்து அக்டோபரோ நவம்பரோ அந்த டைம்ல வந்து பரணி ஒரு ட்வீட் போட்டாரு. அவன் இந்த படமும் ஓடணும், அதே மாதிரி டான் பிக்சர்ஸும் அழியணும், ரெண்டுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாரு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கேட்டான், இந்த படமே ஓடலாம் போனாலும் டான் பிக்சர்ஸ் அழிஞ்சு போகணும்னாரு. ஸ்பேஸ்ல இந்த வார்த்தையை அப்படியே சொன்னாரு. எனக்கு டான் பிக்சர்ஸ் மேல ஒரு வன்மம் இருக்கு, பல நாள் பகை இருக்கு, அந்த பகைக்காகவே டான் பிக்சர்ஸ் அழியணும்னு சொன்னாரு பரணி. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மலை படம் வர்ற காமெடி மாதிரி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அதனால என்ன பகன்னு மறந்து போச்சுங்கிறாரு. அதுதான் சொல்ல வந்தேன்.
சரி ஓகே 8.5 கோடி தானே ஃப்ரீயா விடுங்க. ஆனா அது அநியாயம். இது இல்லடா 8.5 கோடி மேட்ரு தானேவா? 8.5 கோடின்றது கிடையாது. இல்லடா இல்ல பிரகாஷ், மேட்ரு 8.5 கோடின்றதே கிடையாது பிரகாஷ். இன்னைக்கு நீங்க எவ்வளவு காசு வேணா கேட்கலாம், மேட்ரு அது இல்லல்ல. இப்போ 50 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நிகர நட்டமே ஆயிருக்கு ஒருத்தருக்கு அப்படிங்கிற பட்சத்துல போய் கோர்ட் வரைக்கும் போய் இது பண்ணி அந்த படத்துக்கு வந்து அடுத்த படத்துக்கு ஸ்டே வாங்குவேன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு இப்ப இதுக்கு அடுத்த படத்துல இருந்து எனக்கு 8.5 கோடி ரூபாய் கையில வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்ல, இது கொஞ்சமாச்சு. அதாவது ஒரு ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணோம், ஏதோ லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படின்னா பரவாயில்ல. இது ஒரு பாம் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல இந்த அளவுக்கு கூட நாட்டுல தான் சொல்றேன்ல, இந்த அக்கௌண்டபிலிட்டின்றதுக்கு ஸ்கில்லிங் கூட இது பண்ணிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. மொத்தமாவே அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க இந்த நாடு. எனக்கு பாக்குறப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த 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 லாஜிக்கு சொல்லி ஈஸியா முடிச்சு விடுறாங்க. அவங்க இல்லாத காசா அப்படின்ற ஒரு லாஜிக்கு சொல்லி அதை அசால்ட்டா கடந்து போயிடுறாங்க. சரி விடுங்க 8.5 கோடி தானே. பாரணி இதே தானே திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி 8.5 கோடி தானே 8.5 கோடி தானே அவங்க கிட்ட இல்லாத காசாங்கிறாரு. இதுதான் பாருங்க எனக்கு பிடிக்கல. நான் அவங்க கிட்ட இல்லாத காசா இவங்க கிட்ட இல்லாத காசா நான் சொல்லல. நீ 8.5 கோடி தானேன்னு சொல்றது தாண்டா அவங்க கிட்ட இல்லாத காசுன்னு சொல்றது தானடா. இப்போ உனக்கு 8.5 கோடி போச்சுன்னா 8.5 கோடி நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா பார்த்த வேலைக்கு சம்பளம்ன்றது அது ஓகேவா இது இல்லையா? அது வாங்கிட்டாங்க. சம்பளம் வாங்கிட்டாங்க. என்ன கான்செப்ட்னா, இந்த படத்துக்கு வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டாங்களாம். அந்த படம் வந்து கைமாத்துனாங்கல்ல, கைமாத்தும் போது இப்ப 2Dல இருந்து ஒரு அமௌண்ட்ங்கிறது இவங்க அதுக்கு ஒரு கணக்கு போட்டு, அதுக்கு ஒரு டீட்டெயில் போட்டு, அதுக்கு ஒரு எழுதி என்ஓசி போட்டு, இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு இப்படி போட்டு இவங்களுக்கு இவ்வளவு தொகை சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க படம் எடுக்கிறதுல இவங்க காசு கொடுக்க முடியும். இவங்க எங்கேயோ என்ஓசி வாங்கினதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து டான் பிக்சர்ஸ் பொறுப்பாக முடியும். அப்படியே ஒரு படம் ஒருவேளை பிளாக் பஸ்ட் ஆகி மறட்டுத்தனமா அவங்க லாபம் வந்திருந்தா நீங்க கேட்கற காசு எல்லாத்தையும் நீங்க வந்து கேட்கறத கொடுத்துரும், இவங்களே கொடுத்துரும். ஏன்னா நீங்க டான் பிக்சர்ஸ் எப்படி பணத்தை இறக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஊர்ல சினிமா துறை ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா ஒரு சிரிக்காதீங்க, ஒரு நிமிஷம் ஏதாவது பேசுனா பேசிடுங்க. பேசுறீங்களா? மைக் ஆன் பண்றீங்களா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ, முடிச்சிருங்க. சரி அதை மட்டும் முடிச்சாரப்பா. ஏன்னா நீ ஸ்மைலி பட்டா பத்ரி மாதிரியே தெரியுது வேற. அதாவது சினிமா துறையில டான் பிக்சர்ஸ் எப்படி காசு இறக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியும், பரணிக்கும் தெரியும். அவங்க எந்தெந்த வகையில எல்லா வகையிலும் காசு இறக்கிறாங்கன்னா அவங்க ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு இறங்கி செலவு பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க ப்ரொடக்ஷன் வெளியாகவும் சரி எல்லா வகையிலும் சரி அவங்க பர்ஃபெக்டா பண்றாங்க. அப்படின்னா இப்போ இந்த ஊர் உலகத்தை சினிமாவில் மட்டும் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எவனா ஒருத்தன் வந்தானா ஏப்ப சாப்பியா வந்தானா அவனை வச்சு குதிரை சவாரி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் லைக் கேமரா அப்படிதான் குதிரை சவாரி பண்ணாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் ஐங்கரன் ஒரு அங்க வந்து படம் தயாரிக்க வரும்போது இங்க உள்ள ஒட்டுமொத்த பெரிய ஸ்டார்ல இருந்து சின்ன ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து குதிரை சவாரி பண்ணி அவன் மண் குதிரை கால் உடஞ்சி போற அளவுக்கு ஆக்கிட்டு ஒரு நெஜ குதிரையை மண் குதிரையும் கால் உடஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அது மாதிரி எப்பவுமே இண்டஸ்ட்ரியில வந்து பணத்தோட கையில வந்தா முடிஞ்ச அளவுக்கு வாங்க ஏழைகளா வாங்கன்னு சொல்லி கவுண்டர் பண்ணி வந்து பிரபு வந்து மைடியர் மாத்தாண்டன் படத்துல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கிட்னி திருட பார்ப்பாங்க. அப்படி கிட்னி திருடுறதுக்கு செலவு பண்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அப்படி வந்து செலவு பண்றதுக்கு பயங்கரமா செலவு பண்ண ஆள் தான் டான் பிக்சர்ஸ். அவங்க நார்மலா ஒரு சம்பளம் வாங்கினாங்க, அதை விட அதிகமா பேசி எல்லாத்துக்கும் பயங்கரமா அவங்க இந்த படம் பிரஸ்திக்காக அவங்க பண்ணது வந்து நடிகர்கள்ல கேட்கற எல்லா நடிகர்களையும் கொடுத்து என்ன கேட்டாலும் கேமியோ பண்ற அது எல்லாத்தையும் ஒத்து வச்சு பண்ணி செலவு பண்ணாங்க. படம் சரியா போகல, அவங்களுக்கு பயங்கர நஷ்டம். அதுவும் இப்ப ஆதி சொன்ன நம்பர்ல வரைக்கும் நஷ்டம். அவ்வளவு பெரிய நம்பர்ல நஷ்டமான படத்துக்கு வந்து நீங்க கேட்டு பார்த்து கிடைக்கல. அது நமக்கு சம்பளம் வந்துருச்சு, என்ஓசிக்காக அவங்க கேட்ட காசு அது அதோட சில சேர்த்து வந்த காசு கிடைக்கல. சரி ரைட், அடுத்த படத்துல கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொடுக்க பாருங்க. இல்ல அப்படின்னு கேட்டா நியாயம் இல்ல இது பண்ண அது 8 கோடி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு தடை கேட்கறது. அவரே நொண்டிட்டு இருக்கிற 2.5 கோடி இன்னும் கொஞ்சம் போய் காலை உடப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க வேலை. பாவம் அவங்க கொஞ்சம் இது பண்றது. யாரா இருந்தாலும் அது பெரிய அடி, அவ்வளவுதான். நீங்க அவங்க என்னன்னா நீங்க ஒரே வகையில தான் பாக்குறீங்க. சார்ந்த கட்சிங்கிறக்க அவங்க வந்து மிகப்பெரிய இவ்வளவு 1000 கோடி வச்சிருப்பாங்க, அவ்வளவு 1000 கோடி வச்சிருப்பாங்க, இந்த காசா ஒரு காசா அப்படிலாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே எல்லாமே இண்டிவிஜுவல் தான் இங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்ப நீங்க சொன்ன வரிசையில அந்த கண்ணன் ரவி ப்ரொடியூசர் மாட்டுவாரு. நீங்க தான் அன்னைக்கு சொன்ன ஆளு முனிஷ் தான். அதெல்லாம் காசு அவங்கள்ட்ட கோடி கணக்குல இருக்கு ப்ரோ, நாசமா போகட்டும், அதெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்க தான். கோடி கணக்குல சொல்லவே இல்லை ப்ரோ, நான் கோடி கணக்குல சொல்லவே இல்லை. நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க? சட்டப்படி பார்த்தா தரணும், தார்மீகப்படி பார்த்தா தரத்தாவில்ல. நீங்க நான் சொன்ன சட்டப்படி தந்துதானே ஆகணும் ப்ரோ. என்ன சொன்னீங்க வார்த்தை இருக்கு, அதுக்கப்புறம் அவர்தானே நீங்க டிரைவர் பண்ணாலே அரசியல் இல்ல அந்த இது சொல்ல அவங்களுக்கு அரசியல் பேக்கப் இருக்கு. அப்படி ஒரு வேலை ஆளுங்கட்சியா வந்தாங்கன்னா இவங்க கேஸும் போட்டுக்க மாட்டாங்க, அவங்க இன்னும் நிறைய படம் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க.
அதுக்குதான் வந்து ஆதி ப்ரோ பேசுனேன். கண்ணன் ரவீன் தானே ஞாபகம் வருது. அந்த என்ன ஒரு கைதியின் டைரி என்ன அந்த படத்தோட கதை ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா இல்ல டைட்டில் மட்டும் தானே? இல்ல அது தெரியல. ஆனா ஒண்ணே சொல்றேன், மத்தவங்கள மாதிரி இல்ல கண்ணன் ரவி. கண்ணன் ரவி நீங்க என்னாலும் ஆஹா சூப்பர் வாழ்த்துக்கள் பயங்கரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வானத்தை போல படத்துல சொன்ன செந்தில் மாதிரிதான். நீ என்ன பாராட்டின, நான் பதிலுக்கு ஒன்ன பாராட்டினேன், உன் மனசுக்குள்ள வச்சா என் மனசுக்குள்ள வச்சா அதோட போயிடணும் அப்படிங்கிறதான் கண்ணன் ரவி. நீங்க அவர்கிட்ட வந்து காசை புடுங்க முடியாது, வேணா இழந்துட்டு வேணா வரலாம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் இதையும் ஒண்ணு இல்ல அந்த பிரபுதேவா வடிவேல் படம் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமா நீங்க அதெல்லாம் பார்த்தா 500 கோடி எடுத்த படம் மாதிரியே தெரியுது. 5 கோடி ரூபா கூட எடுத்துக்க மாட்டாரு. ஆனா 500 கோடி எடுத்த மாதிரி ஆட்களை ஏமாத்திடுவாரு. வராது, திரும்ப வராதுன்ற மாதிரி தோணுது அந்த படத்தெல்லாம் பார்த்தா. அவர் காம்பினேஷன் வச்சு ஓடிடி டீல் அந்த டீல் இந்த டீல் பேசி வித்துருவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு ஆனா உண்மையை பேசலாம், அதுக்கு நீ இவ்வளவு ஓப்பனா பேசக்கூடாது. அதுவும் செகண்ட் பேசுனீங்க பாத்தீங்களா, அவர் என்ன 500 கோடியிலேயே போட்டு எடுத்துட்டு பாருங்க. சரியான சிரிப்பு ப்ரோ எனக்கு. ஆனா உண்மை அதுதான். ஒரு டீசர் வேற விட்டுருந்தாங்க, அப்படி தவறி கூட தேட்டர் இல்ல எப்படின்னா, இப்ப சில பேரு உண்மையிலேயே வந்து நல்லா பண்ணணும், சினிமா மேல ஆர்வம் இருக்கு, நல்ல ஒரு படம் பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சும்மா நான் வந்து நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக காசு சும்மா பண்றேன் அப்படின்ற பேர்ல பண்ணுவாங்க. ஆனா வந்து எதுவும் முழுமையா பண்ண மாட்டாங்க. சும்மா கடமைக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பரா இருக்காது. பிரகாஷ் ப்ரோ சொன்னது வந்துட்டு உண்மைதான். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு கண்ணன் ரவி அவர் மேலயும் பரணி பேசுற எனக்கு கேட்கவே மாட்டேன். யாராவது டப்பிங் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? அப்பா இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது முதல் வார்த்தை பரணிட்டு காலையில வாங்கிட்டேன். சொல்லுங்க பரணி. இல்ல எனக்கு கண்ணன் ரவி மேலயும் கொஞ்சம் பர்சனலா வன்மம் இருக்குதுன்னு சொல்றேன். பரணி உங்க கண்ணன் ரவி மேல இருக்கு, அப்புறமேட்டு வந்து இந்த மத்தோ டித்தோ மாலிகா அவர் மேல இருக்கு. ஆமா கரெக்ட். எனக்கு தெரியும் பாரு உங்க யார் மேல இருக்குன்னு. இல்ல பிரகாஷ் நீங்க யாரு மேல அவனுக்கு இல்லன்னு சொல்லுங்க. சூர்யா மேல இருக்கு. குசி ஆயிட்டாரு. ஆமா அவரையும் மறந்துட்டு அவர் மேலே கொஞ்சம் மறந்துட்டீங்க பிரகாஷ் ப்ரோ. யாரு? சூர்யா ஆக்டர்ஸ் மேலனா எனக்கு இல்லங்க. ஆக்டர்ஸ் மேல இருக்கும், ஆக்ட்ரஸ் மேல மட்டும் தான் இருக்காது. ஏங்க நானும் சொல்றது சூர்யா as a producer, தனுஷ் as a producer. பிரகாஷ் ப்ரோ ஏதோ டான் பிக்சர்ஸ் பத்தி பேசிருந்தீங்க, என்னது அடுத்த படம் வருதா? அடுத்த படம் அவங்களுக்கு எப்படி வரும்? அந்த ஒரே ஒரு படம் தனுஷ் படம் மட்டும் மிச்சம் இருக்கு. தமிழரசன் பத்தமுத்து அவர்கள் படம் இருக்கு. கலவை கேக்குதா? கேக்குது ஆனா யாரும் பேசல. இன்டீரியர்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுல, யாரு பாக்குறீங்க? புரியல. இன்சீரியஸ் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, எனக்கே இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. அப்படின்னா பரணிக்கு தெரியும் நினைக்கிறேன். பரணி மலையாள படத்தை பத்தி எனக்கு தெரியும். பரணி இன்னொரு ஐடியில வந்திருக்காரு, 2 ஐடியில ஒரே இடத்துல இருக்க முடியுமா என்ன? பிரகாஷ் ப்ரோ, நம்மளோட லிசனர் சார்பாக நான் ஒண்ணு கேக்குறேன். 2 நாளுக்கு அப்புறம் மகுடம போட்டு பேசலான்னு சொன்னீங்களே, எப்ப பேசுவீங்க? நேத்து பேசணும், முந்தானத்தை பேசணும், இனிமே டெய்லி பேசணும். பால வேற பண்றாரு. சும்மா இருங்க. எங்களுக்கு உங்களோட பேச்சு தேவையில்ல, வீச்சு தான் வேணும். நேத்து பேசுனது பத்தல பிரகாஷ் ப்ரோ. விஷாலு படம் வேற ஒட்டுமொத்தமா 1 கோடி கலெக்ஷனா இருக்கான். ஒட்டுமொத்தமா அதாவது வேர்ல்டு வைடு கிராஸ். ஏதாவது ஒரு கேச போட்டு 4 பேருக்கு ஆரம்பம் சொல்லி கேசா போட்டாருன்னா சோழி முடிச்சு. சும்மா இருங்க. ஆனா அந்த வகையில தப்பிச்சேன். ஆதி சொன்ன மாதிரி கோவில் பூசாரி போஸ்டர் பார்த்தேன். Day 3 is greater than Day 1 plus Day 2. ஆமா ஏங்க 2 பேரும் ஓடுனா முதல் ஆளு அதுல 2வது ஆளு 2வது இடம் வந்த மாதிரிதான். முதல் நாள் 0, 2வது நாள் 1, 3வது நாள் 2னா அப்ப 0 + 1 greater less than 2 தாங்கிற மாதிரி தான். காலையில எப்படி வேணா பாருங்க. சொல்லுங்க. இன்னொருத்தன் போட்டிருந்தான் என்னன்னா, கிறிஸ்டோபர் நோலன் கூட இவ்வளவு பிடிஎஸ் விட மாட்டாங்கடா. நீங்க பாட்டு காலைல சுகன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் பக்கா மேட்ச். ஆனா யாரோட ட்வீட் ஓன் மேட்ச்னு தெரியல. டேரக்டர் நடிச்சு பாத்திருக்கேன், ஆனா டேரக்டரா நடிச்சு பாத்திப்பா பாக்குறேன்னு. ஆக்சுவலா அந்த ஜீமெல்லாம் உண்மை. நான் தானே டேரக்டர். அந்த மேக்கப் மேன் பாவம் கரெக்டா மேக்கப் பண்ணிட்டாரு.
இவரு இல்ல இல்ல டேரக்ட் டச் பண்றது ஒரு டச் பண்ணாரு, இங்க பாருங்க. அது அழிஞ்சிருச்சு. அழிஞ்ச உடனே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம்னு இல்ல. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறாரு. இல்ல அதே தலைவா. அடிச்சுட்டாரு. ஐயோ இதாயா ட்ரிக்கு, சும்மா இருயா, நான் வேற மேக்கப் பண்ற மாதிரி பண்றேன் நீ. சுகனு இல்ல ஆனா இல்ல உண்மையிலே எனக்கு நான் கால் பண்ணும்போது பிடிஎஸ் இல்ல இல்ல எனக்கு நிஜமா பிடிஎஸ் 2-3 பிடிஎஸ் பார்த்தேன் படம் தலைவா. பார்த்துன்னு இருக்கான் சுகனு. அப்ப நான் வந்து போன் பண்ணா வெறுப்புல போட்டதுதான். நான் நல்லா இருக்கேனா இப்போ ஒரு என்டர்டைனிங்கா போகுதுன்னு அப்படின்றான். நல்லா நான் இல்லைன்னு போன் பண்ணா சொல்லல சுகுமார் ப்ரோ, கலாய்க்காதீங்க தலைவா. ஆக்சுவலா பிடிஎஸ் 2-3 பிடிஎஸ் பார்த்தேன் தலைவா. அந்த அதுல வந்த வெறுப்புல போட்டதுதான் அது. நான் ஓன் வேர்ட்ஸ் தான், அது சுகன் மனசுல ஃபுல் படத்தை போட்டதுதான். பார்த்து எப்படி இல்ல இருந்தது அனுபவம்? ஆனா அதுக்குதான் படம் சொல்றேன். ரிலீஸ் படம் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு வெளில வந்தப்ப எனக்கு மேபி ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா ஃபில்டரே இல்லாம பேசியிருப்பேன் ப்ரோ. மென்டல் டார்ச்சர், தலைவலி, எனக்கு அசிங்கமா அவ்வளோ வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு. வென்ட் அவுட் வேற பண்ண முடியல. அப்புறம் ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட தான் ஓப்பனா ஃப்ரீயா என்ன ஃபில்டர் போட்டு பேசணுமோ போட்டு பேசாச்சு. ஏன்பா அப்புறம் நீ சுமார் வந்து கிட்ட ஷோல பேசுறேன். இருக்கும்போது ஷோல ஆனா இருக்கும்போது பொறுமையா தானே பேசுனேன். ஷோல இருக்கிறப்ப உங்ககிட்ட தெளிவா சொன்னேன். ஆனா காட்டு முக்கியா இருக்கு, என்னால உட்கார முடியலண்ணா. நீங்க என்னன்னா நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கா அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து கலாச்சிருக்கீங்க. நான் கூட என்ன நினைச்சேன், சரி பக்கத்துல யாரோ டீம் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க போல, அதனாலதான் அண்ணா மாத்தி பேசின்னு இருக்காரு போல. சரி நான் வந்து என்னன்னா வெளில வந்துட்டு பேசுறேன்னு சொல்லி வச்சுட்டேன். நீங்க அதையே வந்து இங்கே அப்படிதான் பேசுவாரு, ஃப்ரீயா விடுங்க. அதான் இது நல்லா இருக்கா, இது அந்த சாங் நல்லா இருக்கா, இது சூப்பரா இருக்கா, என்ன சொல்றது தெரியல சொல்றேன் அப்படிங்க. ஒரிஜினலா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தேன். அந்த பட டீம்ல இருந்து போன் அடிச்சாங்க. இல்லடா பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்களா கொஞ்சம் போன் அடிக்கிறாங்க. நமக்கு எப்பவுமே நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னா தான் போன் அடிப்பாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னா போன் அடிக்க மாட்டாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டு ஒரு 20 நிமிஷத்துல போனு, படம் நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஆனா உண்மையாலே நல்லா இருக்கா அப்படின்னா, உண்மையாலுமே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருங்க, என்னென்ன பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்க சொன்னேன். அது எப்படிங்க எங்களுக்கே நம்பிக்கை எல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணணும், உங்களுக்கு மட்டும் எப்படிங்க நல்லா இருக்கும்? எங்க படம் பார்த்து யாருக்குமே நல்லா இல்ல. எனக்கு ஆச்சரியம். என்ன சொல்ல முடியும்? எனக்கு message பண்ணுங்க. அது எப்படிங்க சொல்ல முடியும்? எத்தனை வாரத்துக்கு முன்னாடி வந்த படம், எத்தனை வாரத்துக்கு முன்னாடி வந்த படம்? எல்லாத்தையும் சொன்னா சொல்லிடுவேன். இல்ல நீங்க எத்தனை வாரத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்லுங்க. அது வேணாம், அதெல்லாம் வேணாம். பிரகாஷ் bro, ரீசெண்டா வந்த படமா? சும்மா க்ளூ மட்டும் கொடுங்க, நாங்க கட் பண்ணி அந்த குழு எல்லாம் கொடுக்க முடியாது பாரு, நம்ம கால் பேர்ல பேசிக்குவோம். எனக்கு என்ன ஆச்சரியம், ஐயோ என்ன இவ்வளவு ஓப்பனா இருக்கீங்க, படம் நல்லா. அவர் பக்கத்துல தலைவரை உண்மையாலுமே அவர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு, தலைவரை படம் பார்த்துதான் சொல்றாரு அப்படின்னாரு. அவர் பக்கத்துல அவர் சிரிக்கிறாரு. அவர் படத்தை ரிலீஸ் பண்றவரு, அவரு சிரிக்கிறாரு. எங்களுக்கு அப்புறம் சொன்னாரு படம் ஓடுமாங்கன்னு கேட்டாரு. படம் நல்லா இருக்குங்க ஆனா ஓடாதுங்க. அப்புறமேட்டு தான் அவருக்கு ஒரு ஆறுதல், அப்பாடா நான் கூட பயந்துட்டேங்கன்னாரு. ஏன் பண்றீங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்ல சம்பவம் நடக்கும். பிரகாஷ் bro இல்ல தலைவா, நான் பெருசா நெகட்டிவ் ரிவ்யூ போட மாட்டேன் தலைவா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ்ல பேசினா கூட பெட்டரா பண்ணிக்கலாம், இதை விட இது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுறது உண்டு. ஒரு மாதிரி பாலிஷ்டா போயிடலான்ற மாதிரி. ஆனா எனக்கே இதெல்லாம் விடவே கூடாது, அடிக்கணும்டா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆக்கி விட்டாரு அந்த ஆளு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் 6 நிமிஷத்துல என்னத்தையோ பண்ணிருக்கேன்னாரு. தலைவலி, மென்டல் டார்ச்சர் கொடுத்ததுதான். 8 நிமிஷம். 8 நிமிஷம். இது வெளியில தேட்டர்னா கூட எந்திரிச்சு வெளில வந்துடலாம் தலைவா. நம்ம பார்த்த இடத்துல இருந்து வெளில வர்றது கஷ்டம், வெளில போக முடியாது. ஏதோ ஒரு 3 மணி நேரம் தேட்டருக்குள்ள போட்டு என் கையை கட்டிட்டு இருந்தா சாவு அப்படின்ற மாதிரி சாவடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மாநாடு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல, நான் விட்டுருனா இன்னும் வரமாட்டேன், நான் சத்தியமா வரமாட்டேன் நான். அது மாதிரி தேட்டர்ல இருக்க ஒரு 300 பேரும் ஒரே மாதிரி மைண்ட் செட்ல பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சுகன் சப்த சகரச்ச இல்லவா இல்ல மகுடமா ரெண்டுல ஏதாவது ஒரு படம் தான். என்னத்தியா அவர் மாதிரியே பேசாதீங்க தோழர், படத்துல இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த படத்துல 300 பேர் இருந்தாங்க. அது ஃப்ரெஷ்ஷோப்பா, ஃப்ரெஷ்ல இருந்து இருப்பாங்க ஆப்வியஸ்லி. என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்ல வந்த பாயிண்டா. படத்துல ஒரு பாயிண்ட் வந்து இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்ற பேர்ல ஒன்று வந்து என்னன்னா உள்ள சொல்லி இருப்பானுங்க. அது எப்படின்னா ஊறுகாய் சொல்ற மாதிரி, அவ்வளவு பெரிய மீல்ஸ்க்கு ஒரு ஊறுகாய் வச்ச மாதிரி. ஆனா அந்த மீல்ஸ் எல்லாமே கெட்டு போன மீல்ஸ் இருந்தா சாப்பிடு சொல்லிட்டு ஊறுகாய் மட்டும் லைட்டா வந்து என்னன்னா டேஸ்ட்டுக்கு நக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி. அந்த இத்தனோண்டு ஒரு 5 நிமிஷம் சீனை 3 மணி நேரம் படத்துல எங்க சொருவருன்னு தெரியாம கடைசியில ரோலிங் கிரெடிட்ஸ்ல சொல்லி விட்டானுங்க. ஒரு முக்கியமான விஷயம், அந்த படத்தோட பிஆர் லிசனர்ல இருக்காங்க, அதை பார்த்து இருக்காங்க. ஐயோ அண்ணா நீங்க வேறடா, புரியலையா? நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இவரு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாண்ணா, அந்த படம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் வந்து செகண்ட் கவுண்ட் போயிருந்தேன். நல்லா சொல்ல அவர் அந்த படத்தோட பிஆர்ஓவும் அவங்க டாக்டரும் வந்து என்னன்னா அந்த ஷோல எனக்கு முந்தின ரோல தான் உட்காந்து விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்துன்னு இருக்காங்க. இல்லப்பா அவங்க கீழே லிசனர்ல தான் இருக்காங்க, தான் சொன்னேன். படத்தோட பிஆரோ கீழே வந்து உட்கார்ந்தாலும்
அவன் அப்படிதான், அவர் அப்படிதாங்க பேசுவாரு சுகுன். ஏன்னா அடி வாங்கினது தானே, என் கோப்பம் இல்லங்க திரும்பி நாளைக்கு நாலு முன்ன நான் பின்ன ஒரு சுகன் சரி நான் ஓகேண்ணா. நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து என்னன்னா சுகுமாரனுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நான் என்னண்ணா படம் எடுத்துருக்காங்க அவரே கேட்கிறாரு, நீ இப்படிலாம் பேசவே மாட்டியாடா ஜென்ரலா, என்னடா இப்படி பேசுற அப்படின்னா. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா மன உளைச்சல கொடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் நேர்ல எங்க பார்த்தாலும் இதே கேள்விதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை பின்ன நேர்ல எங்கேயாவது விஷயம் பார்த்தா யோசிக்காம இதே கேள்வி கேட்டுருங்க. எனக்கு அந்த 8 நிமிஷம் கூஸ்பம் எனக்கு அந்த 8 நிமிஷம் கூஸ்பம் சீன்ஸ் எங்க இருக்கும், எப்போ வரும், டெலிட்டட் சீன்ல வருமா, அன்கட்ல வருமா, சுகன் ப்ரோ ஓடிடில எப்போ வரும் மகுடம்? வராது. சும்மா இருப்பா, நீ வேற ஸ்கிராப்ல தூக்கி போடுங்கப்பா. அதெல்லாம் பரணி இன்சீரியஸ் பாக்குறியா பரணி இந்த வாரம்? வாய்ப்பு இல்ல. ஏன் பரணி? நான் இது ஈவில் டெட் தியேட்டர்ல பார்த்துட்டு போங்கடா, இனிமேட்டு நான் தியேட்டருக்கே வரலன்னு சொல்லி வந்துட்டேன். ஹாரர் படம்னா ஏன் கோரினஸ் அதிகமாக்கிட்டானுங்களா? அந்த அந்த இதுல கேட்டகரியில போயிடுவியா? ஓகே. ஆமா ஆமா. ஏங்க யாருமே பாக்கலன்றீங்க? நான் பாப்பேன். போவாரு இன்சிடியஸ்லாம் நமக்கு நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய படம் பார்த்துருக்கோம். பிடிக்குமாப்பா உனக்கு? சரி அப்ப நீ முன்னாடியே பாருப்பா. ஓ அப்படியா? இல்ல போடுவேடா. நான் இது எனக்கு வந்து எனக்கு யாருன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா நானே போய் பார்த்திருப்பேன். யார் கேட்டாலுமே வந்து அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. சரி அதுக்கு வேற பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ள போங்க சும்மா ப்ரோ, செம்மையா இருக்கும். நீங்க அங்க இல்லப்பா, அது பெஸ்ட் இதெல்லாம் பாப்கார்ன் தர மாட்டாங்கப்பா. சரி பர்கர் வாங்கி அநியாயமா ஜில்லு ப்ரோ வேற அனுப்பி விடுறீங்க பர்னி ப்ரோ. போங்க நான் செலவு பண்றேன். எனக்கு புரியல சுகன். ஒருத்தர் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அவரு போறேன்னு ஹைப்ல ஆகி பரவாயில்ல நீங்க போங்க நாங்க ஸ்பான்சர் பண்றோம்னு தான் சொன்னோம், அவ்வளவுதான் சொன்னோம். தமிழ்ல ஒரு வார்த்தை நான் போறேன்னு சொன்னா பரணி ஸ்பான்சர் பண்ணுவானா? உங்க பாருங்க ஒரு நாள் செலவே உங்களுக்கு பண்றேன்னு நான் 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். இல்ல வேண்டாம்ப்பா. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கும் ப்ரோ, தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கும், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அந்த மாதிரி யான் பெற்ற கஷ்டம் யாருக்கும் இதை சொல்லவே கூடாது. இல்ல இதெல்லாம் பரணி ப்ரோட்ட போய் சொல்றீங்க பாத்தீங்களா, அவருக்கு தெரியுமா என்ன? இல்ல அதெல்லாம் தெரியும், பாக்கணும்னு நினைச்சு இல்ல. காலேஜ் டைம்ல இருந்தே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அருந்ததி படம் அப்புறமா பஞ்சமுகின்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? சரி அந்த படத்தை நான் திருவண்ணாமலையில படிச்சுன்னு இருந்தப்போ சக்தி தியேட்டர்ல தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு பாக்கணும். அது அந்த அருந்ததி பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். நான் பஞ்சமுகி பார்த்துட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட மதிய டைம்ல சாட்டர்டே நினைக்கிறேன், டேய் இதை போய் பாடுற அருந்ததியோட பல மடங்கு சூப்பரா எடுத்திருக்காங்கன்னே அவன் பயங்கரமா ரொம்ப குஷியாகி போய் புக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து என்ன அடி அடிச்சான் பாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன் இந்த மாதிரி போய் சொல்லி அனுப்ப கூடாது யாரையும்ன்ற மாதிரி. யார் அது அது பரணி உண்மையாவே சொல்லணும்னா நல்லா இல்லைன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் பரணி. ஆக்சுவலா இன்னைக்கு பரணி ப்ரோ இன்னைக்கு வந்து ஒன் மேன் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு படம் பிரஸ்ல தான் பார்த்தேன். அந்த படத்துல கூட படம் ஏன்னா சத்தியமா எனக்கே தெரியலப்பா, ஏதோ ஒண்ணு அமுச்சு அது படம் தானா. அது ஒரே ஆளு டோட்டலா ஒரே ஆளு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, ஒரு சினிமால இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே ஆளு ஹேண்டில் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு. சூப்பர்ப்பா, நல்ல அட்டெம்ப்ட். ஆனா ஆக்சுவலா அதுல கூட ஒரு ஸ்டோரின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல கூட வந்து என்னன்னா அவர் உழைப்புன்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அது ஒரு சின்ன படம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் மெனக்கிட்டு அவரே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்து அவரே ஒரு உழைப்பு போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்க என்னன்னா அடுத்த ஸ்டோரிக்கு இனிஷியல் போட்டு உழைப்பு போடலையா? அந்த கிளைமாக்ஸ் அந்த மேக்கிங்க்கு அந்த புகை போட்டு இருப்பா சுகன், அந்த புகை போட்டு டக்குன்னு கேமரா அப்படி வரும்போது ஓடி போய் அங்க நின்று வந்து கேமராவை பார்த்துட்டு திரும்பி இங்க நின்று வந்து நடிச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் போயிட்டு கேமராவை பார்த்துட்டு அதெல்லாம் சும்மாவா? அதான் நான் சொன்னேன் டைரக்டரா அவர் நடிக்கிறாரு. அந்த கேமராமேனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீ ரொம்ப நல்லா பண்ற. ஆனா சூமா ப்ரோ சத்தியமா யாரா இருந்தாலும் ஒரு இரிட்டேஷன் வராதா ப்ரோ? ஆமாடா, அது ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கு. அவ்வளவு பண்ணி பிடிஎஸ் எடுத்தாங்களே அந்த சீனியை வைக்கலையே ஏன்?
இல்ல டைரக்டர்னா இல்ல நார்மலா என்ன இல்ல பண்ணுவாங்க, இல்ல பரணி மானிட்டர் ப்ரோ, முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பரணி கேமராமேன் ப்ரோ, அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா குபீர் அது என்ன தெரியுமா. தெரியுமா, அதோட குபீர் என்ன தெரியுமா, பைரசிக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற இவரு படத்தோட இருங்க தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எடுத்து போட்டு பின்னாடி கிளாப் விசில் சவுண்ட் ஆட் பண்ணி வீடியோ பண்றது. அப்படிதான் போட்டுக்க முடியும், வேற வழி இல்ல. இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா சுமாரன் உங்களுக்கு தெரியுமா, அந்த பிடிஎஸ்ஏ வந்து என்னன்னா படத்துல வரல தெரியுமா, இங்கிட்டு ஓடுவார் தெரியுமா, இன்னமும் ஏடி யாருமே இல்லாத மாதிரியும் இல்ல 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 ஆக்டிங் சொல்ல அது நடிக்கிறேன்னு ஒரு சொல்லுவாங்க. அதனால சீக்வன்ஸா ரீசன் வரும் என்னவா சொல்ல. இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா அதுக்கான ரீசன் வந்துட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாரு. பட் ஆனா அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. அது வந்து இல்லைன்னா அவர் இல்ல படத்துல வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சுகுமார் அப்படி ப்ரோ, பார்த்தா நீங்க எது 3 மணி நேர பேசுறதுனாலும் படத்துல படம் எந்த பார்த்துட்டு சீனுமே பேசுங்க. வச்சிருக்க கூடாது. இல்ல இல்ல பண்ணி இல்ல ப்ரோ 3 மணி நேரத்துல எந்த சீனுமே வைக்க கூடாது. அவர் அப்படி பார்த்தா சுகுமார் ப்ரோ பேசுறதுல பிரச்சனை இல்ல, எனக்கு அவர் படம் பார்த்துட்டு எது வேணாலும் பேசட்டும், எனக்கு கவலையே இல்ல. பரணி ப்ரோ அவர் சும்மா கலாச்சிட்டு தான் ப்ரோ இருக்காரு, டிஃபெண்ட் எல்லாம் பண்ணல கலாய்ச்சிட்டு ப்ரோ. தான் நீங்க தான் இருக்காரு, டிஃபெண்ட் இருந்தாலும் பண்ணாம. லைட்டா இதாகுது இல்ல, ட்ரிகர் ஆகுது. சுதன் தலைகள்லாம் இல்லப்பா. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து விஷால் படங்கள் எல்லாம் பிடிக்கும்பா. எனக்கு வந்து அப்ப இந்த படத்தை போய் பாருங்க. நான் எதுக்கு வச்சு சொல்றேன்னா, இந்த பாயும்புலி படம்லாம் வந்துட்டு பெருசா வந்துட்டு ஹிட் ஆகல. பட் ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இன்ன வரையும் கூட அந்த இல்ல அந்த மியூசிக் சுகுமாரண்ணா, ஒரு இல்ல நிமிஷம், அதே சிம்பிளா படத்துல ஒரு சொல்றேன். இல்ல டெம்ப்ளேட் இல்ல வரும். ஒரே இல்ல நிமிஷம் நான் சொல்றேன். ஒரே அதைத்தான் நானும் நிமிஷம் சொல்ல வந்த சுகர். அந்த டெம்ப்ளேட் அந்த படத்துல சூரிய ஒரு டெம்ப்ளேட் வரும், 2 ஸ்டெப்ல எடுத்துக்கிட்டு இதுவும் ஒண்ணான்ற மாதிரி. இல்லப்பா, அந்த அதோட படம் கம்பேர் ஓடல. பண்ணாதீங்கண்ணா. உண்மையிலேயே அந்த படம் ஓடல. பட் ஆனா அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அது ஒரு விஷாலோட நிறைய படம் வந்துட்டு கமர்ஷியலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சண்டைக்கோழி 2 இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கும் அந்த படமே. சண்டைக்கோழி 2 எனக்கும் பிடிக்கும். கீர்த்தி சுரேஷை மட்டும் வெட்டி தூக்கிட்டு சண்டைக்கோழி 2 ஓடல ஆக்சுவலா. பட் ஆனா அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி மகுடமாங்க. இல்ல இல்ல சந்தோஷ் சண்டைக்கோழியில வந்து வரலட்சுமிக்கு போட்ட பிஜிஎம் தவிர படத்துல வேற என்ன நல்லா இருந்துச்சு? யுவன் சங்கர் ராஜா போட்டதுல அந்த ஒரு பிஜிஎம் மட்டும் ஒண்ணு போட்டிருப்பாரு. அதை தவிர வேற என்ன பிஜிஎம் அந்த படத்துல இருந்துச்சு? என்ன இருந்துச்சு படத்துல? பிஜிஎம் இல்ல ப்ரோ, படமா எனக்கு அது பிடிக்கும்ன்ற. ப்ரோ அதுல ஓபனிங் சீன்ல கார்த்தி படத்துலயே பிஜிஎம் தவிர வேற என்ன இருந்துச்சு? கார்த்தி வாய்ஸ் ஓவர் கொடுப்பார்ல ஆரம்பத்துல, அதுதான் ப்ரோ. எனக்கு அந்த படம் வந்து படமா வந்துட்டு எனக்கு தெரியல. அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னா கூட இப்போ கிறிஸ்டோபர் வந்து சந்திரமுகி 2 பிடிக்கும்னு வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி தான் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல, அந்த படம் வந்துட்டு ஓடல. ஆனா எனக்கு வந்து சண்டைக்கோழி 2 இப்போ டிவில போட்டோம்னு உட்காந்து பார்ப்பேன். 2 சொல்றேன், நான் 1 சொல்லல, 2 சொல்றேன். அந்த முனிஷ்காந்த் வந்துட்டு ராஜ்கிரண் மாதிரி ஐயா மாதிரி வாய்ஸ்ல பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் இது கமர்ஷியலாவே இருக்குப்பா படம் அப்படின்ற மாதிரி. அது தெரியல, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அது மாதிரி விஷாலோட எல்லா படமும் எனக்கு வந்து நான் வந்து எனக்கு அது என்னன்னா சிங்கம் மாதிரி இருந்த ஒரு கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு விட்டதுதான் அந்த முனிஷ்காந்த் வச்சு பண்ண வேலை எல்லாமே. ப்ரோ எப்படி இல்ல இந்தியன் டூல்ல வந்து லால் சேனாபதி கேரக்டர் கேரக்டர் நாசம் பண்ணாங்களோ பார்ட் ஒன்ல லால் கேரக்டர் கூட மாசான வச்சிருப்பாங்க. ஆனா இதுல காமெடி ஆகிட்டு இருப்பாங்க. அது ஆனாலுமே எனக்கு அதெல்லாம் பண்ணியும் கூட அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு தெரியல, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் ஆனா அந்த படத்துல பாட்டுலாம் நல்லா இருக்கும். இந்த கம்பத்து பண்ணு அது அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த படத்துல வந்து வேற ஒரு அந்த பாட்டு சூப்பர். அந்த பாட்டே பயங்கர. அதுக்கு இன்னும் ஒரு பாட்டு கூட அதுல வரும், நல்லா இருக்கும். 2-3 இது நல்லா இருக்கும். அப்புறம் ஐயாவையே வெட்டிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே வந்து இங்க நம்மள கொலை பண்ண வரப்போகுது அப்படின்னு சொல்ற அந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். சுகுமார் ப்ரோ ரத்னம் பிடிக்காதா? ரத்னமும் பிடிக்கும்பா. எனக்கு பிடிக்கும்னா ரத்னம் காட்டு மொக்கன்னு சொல்ல மாட்டேன் நானு. அது அந்த கேட்டகரியில சேர்க்க மாட்டேன். ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப இரிட்டேட் பண்ணல. அந்த ஒரு இதுல நான் இது பண்ணுவேன். அதுல ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அது அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் ரத்னம்ல. பூஜையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு பூஜையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்பா. பூஜைலாம் வேற மாதிரி பிடிச்சது எனக்கு. கத்தி பார்த்துட்டு நான் அடுத்த ஷோவே வந்து பூஜை பார்க்கணும் அப்படின்னு போனேன். அதுலலாம் ஒரு சில சீன்லாம் நான்லாம் வந்து ரொம்ப அது வந்து அந்த போக்கில இல்ல அதுவும் வருவாங்க, போலீஸா வருவார்ல, அவர் பேர் தெரியல எனக்கு. அவரோட வீட்டுக்கு போயிட்டு இவர் போய் அடிச்சுட்டு வருவார்ல, சரியான சீன் அதெல்லாம். நான்லாம் உண்மையிலேயே அப்பெல்லாம் விஷால் என்ன ஃபைட் பண்ணாலுமே என்ன அவர் வந்து இது பண்ணாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பிரகாஷ் ப்ரோ அதுவும் சொல்லியிருப்பாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணாலுமே அது வந்து ஃபைட்டுக்குனே வந்து அளவெடுத்து தைச்ச மாதிரி இருப்பாருன்ற மாதிரி. அவர் இந்த படத்துல கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் பண்ணுவார், அதை பாருங்க. எனக்கு வந்து அவரோட படத்துல வந்து விஷால் படம்னாலே அது ஃபைட் இன்னொரு படம் கூட ஏதோ ஓடலங்க. ஒரு டார்ட் டேப்லெட் எடுத்துட்டு போயிருங்க அவ்வளவுதான். இல்ல இன்னொரு படம் கூட அவர் ஏதோ ஓடல, சத்தியம்னு நினைக்கிறேன். சத்தியம் ஓடல தான் பெருசா. அந்த படம் ஹிட் ஆகல, ஆனா அந்த படம் எனக்கு பிடிக்கும். அண்ணா விட்டுருண்ணா, வாழ்க்கையிலே சுமாரண்ணா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. என்ன அந்த ஒரே சீன் கிளைமேக்ஸ்ல மொட்டேஷன் வருவார்ல, அது மட்டும் எனக்கு பிடிக்காது. மத்தபடி அந்த படமா பிடிக்கும். ஆனா நீங்க படத்துக்கு போற மாதிரி ஐடியால இருந்தா டார்ட் டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு போயிருங்கண்ணா.
இல்ல குட் ஃபார் ஹெட். ரத்னம் கூட பரவாயில்ல, ரத்னம் சண்டை கோழிக்கு கூட பரவாயில்ல, சத்தியம் எல்லாம் பிடிக்குங்கிறாரு. ஏங்க சரி அதை விடுங்க. சத்தியம் வந்து பார்க்க வச்சதுக்கான ரீசனே அதுல இருக்கிற பாட்டு எல்லாம் செம ஹிட்டுங்க, சரியான ஹிட். அந்த அதுல வர பாட்டு எல்லாமே பயங்கரமான ஹிட். அதுல விஷாலுக்கு வர இன்ட்ரோ சாங்கே சரியான ஹிட். சரி நான் சுமாரண்ணா நீ விஷால் பர்த்டே இல்லை, ஆனா நான் பிரகாஷ் ப்ரோக்காக ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ நேற்று சொன்ன விஷயம் வேலிட், அதுக்கு நானும் வந்தேன்னா கூட சேர்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஜான் விஜய் மட்டும் இந்த சினிமா விட்டு தயவு செஞ்சு போஸ்ட் சொல்லிடுங்கண்ணா. நான் அவரை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் முடியல இருப்பா, அவர் நல்ல ஆக்டர் தான், அவர் யூஸ் பண்ற விதம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா அது எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி யூஸ் பண்றாங்க. அவராவது அட்லீஸ்ட் சொல்லலாம்ல, என்னங்க எல்லா படத்துலயும் என்ன ஒரே மாதிரி யூஸ் பண்றீங்கன்றாரு. அது அவங்களோட இதுப்பா. நாங்க இது சண்டை கோழி 2 நல்லா இருக்குங்கிறாரு, ஜான் விஜய் நல்ல ஆக்டருங்கிறாரு. எனக்கு இவரை ஃபர்ஸ்ட் பேன் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு உண்மையாலே ஜான் விஜய வந்து நிறைய படத்துல அவரோட ஆக்டிங் கலகலப்புலயும் சரி நிறைய படத்துல நல்லாவே பண்ணிருக்காரு. லாஸ்ட் அவர் நல்லா பண்ணதுன்னு பார்த்தா அப்புறம் என்னத்த பண்ணாரு? சார்பட்டா தானே அவர் உருப்படியாவது வந்து இரிட்டேட் ஆகாம பார்த்த ஒரு கேரக்டர். சரி சுகுமார் ப்ரோ, ஜான் விஜய் பிடிக்கும்னு சொல்றீங்களா, கலகலப்பு சார்பட்டாவை தவிர வேற ஒரு 3 படம் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் நிறைய படத்துல அவர் கேரக்டர். கபாலி நேத்து கூட வெற்றி தியேட்டர்ல பாக்கும்போது கபாலில வந்து ஒரு இது பண்ணிருப்பாரு. இந்த கோவிடுக்கு அப்புறம் கேக்குறேன் ப்ளீஸ். ரஜினி கூடவே டிராவல் பண்ணுவாரு. ஏங்க நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்குங்க. அது நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பிரியாமணியை கூப்பிட்டு ஏதோ ஒரு இதுல மிரட்டுவாரு. அது படம் டக்குனு நல்ல புரிஞ்சு போச்சு. கிளாஸ்மேட்னு ஒரு தடவை சொன்னீங்களே ஒரு ஆக்டர், எனக்கு கிளாஸ்மேட், அது ஜான் விஜய் தான். கிளாஸ்மேட் ஏன் நீங்க வேற. நான் சொல்றது என்ன படங்க, பெரிய மணிரத்னம் படம் ராவணன் சொன்னீங்க. காலேஜ் டைம்ல இருந்தே பிடிக்கும்னு சொன்னீங்க. அப்ப நான் அந்த ராவணன் காலேஜ் படிச்சிருந்தேன். அப்ப அந்த படத்தை போய் பார்த்தேன். அப்பத்திலே வந்து எனக்கு அவரோட ஆக்டிங் நல்லாவே பிடிக்கும்னு சொல்ல வரேன். ஆனா படத்துல ஒரு வாக்மேன் சீன் வரும். இந்த வாக்மேனை கேளு, இதுல உங்க அம்மா என்ன சொல்லிருக்கான்னு கேளுன்னு சொல்லிட்டு குடுக்குற சீன்ல அவருக்கு ஐயோ அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் டிஓபியும் டயலாக் தப்பு. உங்க அப்பா சொன்னாலே நீ நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். ஆனா உங்க அம்மா சொன்னா நம்புவேல. இத கேளு. அதுக்கு அவர் பண்ற மேனரிசம், அவர் அழுகுன்ற பேர்ல ஒரு விஷயம் பண்றதெல்லாம் இதுவே அவர் டைலாக் தானே. நீ மாறிட்ட அப்படின்னு பேசுற பில்லால அவர் தானே அது. இல்ல சுகுமார் ப்ரோ, நான் ஒன்னு சொல்லவா, ஒரே நிமிஷம். அவர் தானே பிரகாஷ் ப்ரோ? ஏங்க அது கல்யாணுங்க அது. சுகுமார் ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ. ஓ பில்ல ஆமா அவரோட ஸ்வாக் பிடிக்குங்க. நீங்க எனக்கு தெரியல அவரு ஏன் வெறுக்கிறீங்கன்ட்டு. சுகுமார் ப்ரோ, நீங்க விஷால் கூட எடுத்த போட்டோ இருக்கிறேன். விஷால் கூட போட்டோ எடுத்திருக்கீங்களா? ஏன் எடுக்கலையே? ஆனா ஜான் விஜய்ட்ட சுகுமார் ப்ரோட ஏதோ ஒரு வில்லங்கமான போட்டோ இருக்கு. ஆனா ஜான் விஜய் இப்படி பேசுறாரு. நான் கேக்குறேன் ப்ளீஸ் சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ விஷால் கூட போட்டோ எடுத்திருக்கீங்களா? எடுக்கலையா? சரி நான் ஏஐல வச்சுக்கிறேன். விஷால் ஃபேன் சுகுமார் ஸ்பீக்ஸ் அப்படின்னு தான் தம்ப்நெயில வைக்க போறோம். ஏன் உண்மையாலே எனக்கு விஷால் பிடிக்குங்க. நான் போய் இப்ப கூட ஒரே ஒரு மகுடம் வந்து அவரை வந்து டோட்டலா மாத்திட்டு போறது கிடையாது. ஏன் இந்த போன வருஷமும் கூட பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மதகத ராஜா கூட வந்துட்டு எல்லாரும் ரசிச்சு பார்த்தேன். போன வருஷம் அது முன்னாடி வருஷம் ரசிச்சு பாக்கலையா? மார்க் ஆண்டனி வந்துச்சு, என்ஜாய் பண்ணலையா? சொல்றேன் அவருக்காகவே என்ஜாய் பண்ண. இவரு எஸ்ஜே சூர்யா படம், அதே மாதிரி மதகத ராஜா. ஆனா ஒண்ணும் இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம், நான் ரீசெண்டா நிறைய மொக்க படம்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் படமோ இன்னொரு ஒரு படம் வரும், அயோத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அயோத்தின்னு சொல்லிட்டு அயோத்தியாவா? சரி ஓகே. அந்த பாட்டும் வந்து எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்குங்க. சூப்பரா இருக்கும். அதுல ஒரு ஃபிட்டா நல்லா ஃபிட்னஸாவே அவர் நல்ல ஒரு இன்ஸ்பயர் பண்ற ஒரு ஆளுங்க அவரு. ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தது இல்லையா நீங்க? ஏன் இப்ப சமீபமா நான் அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது வந்து ஒரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஃபிட்னஸ் இது இல்லைன்னா அவரோட கண்டிப்பா ஒரு லிஸ்ட்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனுஷன் அவரு. நான் இப்போ மகுடம்லயும் ஃபிட்னஸா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காரு, இப்படி தியேட்டர்ல பாத்துட்டு வாங்க. இவ்வளோன்னு நான் பேசினாலும் மகுடம் மட்டும் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். விஷால பிடிக்கும், பட் மகுடம் மட்டும் பார்க்க மாட்டீங்க. இல்ல உண்மையா சொல்றேன், எனக்கு ஒரு ஒரு ஆக்டரா தாண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்டண்ட் தெரிஞ்ச ஒரு ஆக்டர்
அதுல வந்து எனக்கு விஷால் ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் பரணி மாதிரி நானும் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன், அவசியம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ண தான் ஒன்று சொல்லுவேன். நீங்க போயிட்டு இதெல்லாம் கஷ்டப்படலாம் பட தேவை. ஃபேமிலி மேன் நான் சொல்றது புரியுதா சுகர்? முடிப்பு இல்ல வேணாம் ப்ரோ, விடுங்க. நீங்க டார்ச்சர் அனுபவிச்சதுக்கா அவருக்கும் டார்ச்சர் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஆசை அவர் படம் பார்க்கணும். சரி தலைவா, ஒரு 2 மினிட்ஸ். விஸ்வநாதன் சன்ஸ் நேற்று நைட் பார்த்தேன். கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நேற்று நைட் விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்தேன். நம்ம ஸ்மார்ட் ஸ்டைல சொல்லணும்னா ஓகேஷா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கொஞ்சம் அந்த இன்டர்வியூ சீன்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்தது. அந்த அகரமுக்கு ஒரு சீன் வைப்போம் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே நம்ம எம் குமரன் அந்த ஜோன் போணுச்சு. அதுல இருந்து படம் சுத்தமா செட் ஆகல, ஒர்க் ஆகல எனக்கு. நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். இது இந்த இந்த அடல்ட் ஜோக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும் போதெல்லாம் தோணுச்சு, எப்படி வெங்கி வந்து கன்வின்ஸ் பண்ணான் சூர்யாவை அப்படின்னு தெரியல எனக்கு. என்ன சொல்றது, சூர்யானாலே இப்படி பண்ணதில்லை. இந்த இதுல எல்லாம் ஒரு அயன் காப்பான் அதெல்லாம் ஒரு அது கேவி ஆனந்த் ஸ்டைல கொஞ்சம் அடல் ஜோக் இருக்கும். பட் இதுல ரொம்ப இந்த சிவகுமார்லாம் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, இந்த 2.5 டன் அந்த அந்த ஜோக்கெல்லாம் வச்சு எப்படி இது கன்வின்ஸ் பண்ணாரு தெரியல. நம்ம ஜோ அன்னைக்கு வேற ஒரு நரேஷன் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அதானங்க, அவர் அப்படி பண்ணது தெரியுது ப்ரோ. பட் சூர்யா இதை பண்ணது இல்லைல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதனாலதான் பிளஸ். சூர்யா இதை பண்ணது இல்லை, அதனாலதான் பிளஸ். சூர்யா இது வந்து எனக்கெல்லாம் பண்ணதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த கிச்சன் சீன்ல ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றேன் நானு. அததான் சொல்றேன், ஆச்சரியமா இருக்குன்னு. நெகட்டிவ் சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சதுன்னு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சது. சூர்யாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு தெரியல, அததான் சொன்னேன். ஜோ அன்னைக்கு வேற நரேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு, எப்படி அலோவ் பண்ணாங்க அது தெரியல. நல்லா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த 26ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, 27ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மேட்டர்லாம் கட் பண்ணிட்டாரு போல. அப்புறம் இந்த டீசர்ல ஒரு 2 ட்ராக் வரும், ஒரு எலிவேஷன் ட்ராக் மாதிரி ஒன்று வரும், அப்புறம் அந்த வழித்துணைய மாதிரி ஒரு ஃப்ளூட்ல ஒரு இது வரும். அது ரெண்டுமே படத்துல வரல, அது வச்சிருந்துருக்கலாம் நம்ம ஜிவி. அது மட்டும் கொஞ்சம் மிஸ். சுகுமார் ப்ரோ சொல்லியிருக்கலாம் நீங்க கூட. ஓகே ப்ரோ, அது டீசருக்காக டெவலப் பண்ணது. வச்சிருக்கலாம். அது டீசர்ல அதை கேட்கவே டீசர் நான் நிறைய தடவை பார்த்தேன். சோ அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நீங்க சொன்னது வந்து புரியுது. பட் ஆனா வந்து அது எதனா ரீசன் இருக்கும். சொல்றேன் நான் நாளைக்கு கிளியரா, நாளைக்கு பாக்குறேன், நான் நேர்ல பாக்குறேன், பாத்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு கிளியர். அது என்னது, எந்த பாட்டை அவ்வளோக்கா பிடிக்கல, இந்த பாட்டை மட்டும் எப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பாட்டை நான் படத்துல வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்காரு போல. அந்த மாதிரிதான். அந்த சிக்கன் மோமோஸ் ஃபைட் நல்லா இருந்தது. அப்புறம் அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். என்ன ஸ்மார்ட், உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகேஷ் தானே உங்களுக்கும்? எனக்கும் ஓகேஸ் தான். பட் அது சிக்கன் மோமோஸ்க்காக இல்ல, ஒரு ரிவ்யூவர் நேத்துல இருந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் சொன்னேன். இல்ல அதான் நான் போட்டிருந்தேன் ஓகேஷ் தான் போட்டது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல அடிப்பாங்கடா, நான் தான் அடிப்பேங்கிறாரு பரணி. செகண்ட் ஹாஃப் நல்லா தாங்க இருந்துச்சு. எவ்வளவு 3 கொடுத்தீங்களா பரணி ப்ரோ? ஆமா 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 வீரன். மாவீரன் எக்கோ அடிக்குது உங்க இதுல நினைக்கிறேன். சாரி மாவீரன், பேசுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீங்க பேசுங்க. எனக்கு பிடிச்சது செகண்ட் ஹாஃப். சூப்பர் மாவீரன் பேசுங்க. ஆனா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது முன்னாடியே தெரியும். மாவீரன் பேசிட்டு அவர் இதுல எக்கோ அடிக்குது ஏன்னு தெரியல. அவரு கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருக்கு, அவர் பேசிட்டு பாவம். இல்ல பரணி ப்ரோ, இப்பயுமான்னு கேட்டேன். இப்பவும் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு விஐஎஸ் ஓட தேங்க்ஸ் கிவிங் வித் சக்சஸ் மீட் இல்ல, தேங்க்ஸ் கிவிங் வித் சொல்லிட்டேன், அப்டேட்லயே சொல்லிட்டேன். என்னன்னா நான் ஒரு படம் ரிவ்யூ எழுதி போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி யோசிப்பேன். ஆனா ஒன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன்னா அது வந்து மாறவே மாட்டேன் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து. அன்மம் கத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிறேன். எனக்கு புரியல மெய்யழகன், எனக்கு எப்படி அப்படி பார்த்தா நான் இந்த படத்தை நான் வந்துட்டு வன்மம் காக்குறேன்னு நீங்க ஒரு இதுல சொல்றீங்கன்னா பிலோ ஆவரேஜ்னு கூட போட்டுருக்கலாம்ல. எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படிதானே போட முடியும். இந்த படத்துக்குன்னு சொல்லல,
பொதுவா நான் எங்க பரணி கேட்கிறேன். பரணி சுகுமார் ப்ரோ பேசுறது எனக்கு கிளீனா கேக்குது, பல்தான் பேசுறது கிளீனா கேக்குது, சுகன் பேசுறது கிளீனா கேக்குது, மாவீரன் ஆன் பண்ணாம எக் அடிக்கிறது கிளீனா கேக்குது, மெய்யலகன் பொறுமையா பேசுறாரு, அவர் பேச கூட எனக்கு கிளீனா கேக்குது. ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை பாருங்க, நம்ம பேசுறீங்க இப்படிதான் பாருங்க தெரியுது. நான் ஒரு வாங்கிறேன் உடனே. இப்ப கேக்குதுல. இப்பயும் என்னமோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. சரி, ஓகே 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 சில் தான், பாத்துக்கலாம். 10 மணி ஆச்சு, 10 காலாச்சும் முடிச்சிடலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாரு, முடிச்சிடலாம் பண்ணி. பாய் 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 பாய், தேங்க்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.